எய்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்கான். முதல்ல ஹெச்ஐவினா, அப்புறம் சிண்ட்ரோம்னா, அப்புறம் அது எய்ட்ஸ்டானா, அப்புறம் உயிர்கொல்லி நோய்டானா, மருந்து இருக்குறாங்கிறா இல்லடாங்கிறா சொல்லிக்கிட்டே இருக்கான். மொத்தத்துல எய்ட்ஸ் செத்துருவான். எனக்கு வேணும், என்ன வேணும்? எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும், அதான் எனக்கு எய்ட்ஸ். இப்ப இல்லைன்னா நான் அவனை கொண்டுருவேன். எனக்கு எய்ட்ஸ்டா, ஜல்லிக்கட்டு, பெரிய ஹெச்ஐவி எனக்கு வேணும். ஒரே ஒரு வார்த்தை தானே இருக்கிற ஹெச்ஐவி மாதிரி கொடுத்துட்டு போய் உனக்கு ஏன் அதுல அவ்வளவு மல்லு கட்டுற நீ? அப்ப ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே நீ மல்லு கட்டுற. அப்ப எனக்கு தோணாத விஷயம் இருக்குன்னு அப்புறம் மாட்டேனா? நம்ம எல்லாம் இங்க இருக்கோம், அத்தனை சடங்குகள் வெளியில வந்து போட்டுக்கிட்டே இருக்கான். நீ மட்டும்தான் நினைக்கிற அவன் வர்றான் இவன் வர்றான் ஏதோ சொல்றான் போறான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்க. நீனு எதுக்கு இப்படி பண்ற? நீனு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ உட்காந்து நீ பாட்டு உட்காந்துரு. எவன் வந்தாலும் உன்னை நினைப்ப ஒண்ணு வருதுன்னு வச்சுக்க, ஒரு 144 போறான்னு வச்சுக்க, 144 தடை சட்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்னா கூட கூடாது, ஒன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீ ஒரு வாரமா இங்க இருக்க அப்படி வச்சுக்க, ஒரு வாரமா இங்க இருக்க, நீ ஒன்னா கூட எல்லாம் இல்ல, புதுசா வந்தா தானே கூட்டம். நீ ஒரு வாரமா இங்க இருக்க, அப்படியே வந்து அமைதியா இருந்துட்டு போ. எனக்கு பேசுறது இருந்துச்சா? அப்படியே வந்து அமைதியா இருந்துட்டு போ. உன்னை எதுவுமே செய்ய முடியாது. சட்டங்கள் படி அவருடைய சட்டத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க, உன் பாட்டுக்கு போறதுனையா நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க. நான் ஆல்ரெடி போட்டது புதுசா கூடல, இதை மீடியாவே சாட்சி சொல்லி இருக்கு. மீடியாக்கள் தெரிஞ்சோ தெரியாமலே சாட்சி சொல்லி இருக்கு. சார் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அதை அமல்படுத்தியதுக்கு அப்புறம் அவன் கூடல அப்படிங்கறத அவனே சொல்லியிருக்கான். 17ஆம் தேதி எங்க இருக்கு, 15ஆம் தேதி எங்க இருக்கு, அன்னையில இருந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கான். எவனும் புதுசா எல்லாம் சொல்றதுக்கு இல்ல. இது ஒண்ணு 2000 ஒரு வேலை இல்ல, 75 நாள் வேலை இல்ல, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். 140 நாள் போட்டா என்ன? உட்காரு, பேசாம உட்காரு. அவர் பாட்டுக்கு அவர் பாரு, நீ பாட்டுக்கு நீ இரு, நீ பாட்டுக்கு இருப்பா. அவன் ஜனவரி 26 கொடி ஏத்துறதா அப்புறம் நம்ம கிட்ட முடிஞ்சா கொடி ஏத்துவோம், முடியெல்லாம் கொடி ஏத்துன கொடிக்கு சல்யூட் பண்ணுவோம். அது அப்புறம் பார்த்துக்கோ. ஆனா போராட்டம் ஒண்ணு தானே. அந்த பக்கத்து ஒரு கேமரா இந்த பக்கத்து வரும். ஜனவரி 26க்கு இந்த பக்கத்து வரும். கிரிக்கெட்ல 6 போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து சி ஏதாவது இருந்தா காமிப்பான், கடல் இருந்தா காமிப்பான், ஏதாவது நல்ல பில்டிங் ஒன்று இருந்ததுன்னா காமிப்பான், நேச்சுரல் வேற ஏதாவது இருந்ததுன்னா காமிப்பான். அது மாதிரி அந்த கேமரா அப்படியே திரும்பி இந்த பக்கத்து வரும். அந்த பக்கத்து கொடி ஏத்திக்கிட்டு இருக்கா, அந்த பக்கத்து அமைதியா உட்காந்துருக்காண்டா அப்படின்னு வரும். அந்த சம்பவம் வரும்ல, வருமா வராதா? நம்ம இன்னும் புதுசா சொல்லல, இல்ல வருமா வராதா? நடக்கும்ல, நடக்குமா இல்லையா? அப்புறம் என்ன இதுல என்ன கவலை இருக்கு? வரட்டுமே, அவன் என்ன வேணா சொல்லட்டுமே. அவனுக்கு வேலை இருக்கு இல்லையா? அப்பான்னு ஒருத்தர் இருந்தா, அம்மான்னு ஒருத்தர் இருந்தா, என்னதான் புள்ள சேட்டை பண்ணாலும் அவனை இது பண்ணுவான்ல. நம்ம சேட்டை பண்ணல, அது வேற. அவன் நமக்கு அப்பனும் இல்ல ஆயாலும் இல்ல. அவன் யாருக்கும் அப்பா யாருக்கும் அது வேற. ஆனா அவன் செய்ய வேண்டிய நடைமுறைகளை சடங்குகளை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம சிவாட்டுக்கு பேசாம இருக்கோம். இந்த போராட்டத்தை அமைதி வழியில எப்படி கலைச்சிடலாம்னு அவன் பாக்குறான். அமைதி வழியில அவன், நம்ம எப்படி சொல்றோம் அமைதி வழியில எப்படி வெற்றி பெற்றலாம்னு பாக்குறோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற மாதிரி இருக்கு. அவன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நம்மள்ட்ட வந்து அவனுக்கு கொடுத்தவங்கள அதிகாரம், அதை எடுக்கிறதுக்கான பவர் இருக்கு. கூடிய சீக்கிரம் எடுத்துடலாம். சும்மா இருக்கிற ஒருத்தனை திடீர்னு கம்யூனிஸ்ட், ஆனா முதல்ல சொன்னேன், டே கம்யூனிஸ்டே இல்லன்ட்ட, இந்தியாவில கம்யூனிஸ்டே கிடையாதுன்ட்ட, உலகத்திலே கம்யூனிஸ்ட் கிடையாதுன்ட்ட, கம்யூனிஸ்ட்ன்றான். அவனை பாக்குறான், அப்படியே பாக்குறான். நான் சொல்றேன்டா, நான் சொல்றேன்டா, 3 பேர் எனக்கு தெரிஞ்சு தமிழா இருந்தான்டா. 3 பேர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இருந்தான். ஒருத்தன் இலங்கையில இருந்தான். 2 பேர் தான், 3 பேர்லாம் இல்ல, 3 பேர்லாம் இல்ல, 2 பேர் தான். ஒருத்தன் இலங்கையில இருந்தான், இன்னொருத்தன் இந்தியாவில இருந்தான், அதுவும் தமிழ்நாட்டுல இருந்தான். அவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. வடபகுதியில் இலங்கையில பிரபாவனை இருந்தான். ஒரு மீனவனை கூட ஒரு நாள் கூட அடிச்சதே கிடையாது. அவன் இருக்கிற வரைக்கும் எவனை அடிச்சதே கிடையாது. நான் சொல்லல, வரலாறு சொல்லி இருக்கு. அவன் செத்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அடி வாங்கிட்டு இருக்கான் நிறைய வரைக்கும். அவன் இருந்தது வடபகுதியில், தமிழ்நாட்டோட ஒட்டின பகுதியில தான் இருந்தான். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தன் இருந்தான், அவன் வீட்டுக்கே வரல. நான் தெரிஞ்ச வீட்டுக்கே வரல, அவனுக்கு வீடே தெரியாது. அவனுக்கு நாடே வீடுதான், யாது முறை அவர்கள் மாதிரி காட்டுக்குள்ளேதான் இருந்தான். உடனே அவனே இந்த மாதிரிதான் விலங்குகள்லாம் சுட்டு கொண்டுட்டான், புள்ள எல்லாம் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆமா, நீ தூது விட்டு அனுப்புன, அவன் போனா தூது விட்ட இடத்துல கிளிப்பா இருந்தான்னு கை வச்சிட்டான். என்னன்னு சொல்ற? நீ தூதரடா அனுப்புன, உலகுக்கு தானே அனுப்புன அவள. அவன் தான் பண்ணான், என்ன பண்ணா, தண்ணி வெள்ளம்னா ஒரே ஒரு ஆள் தூக்கி கொண்டாந்து இங்க வச்சிருந்தான். அவன் தண்ணியை திறந்து விட்டான். இவ்வளவு போராட்டமே இல்லை. நான் காவிரி டெல்டாவே சோழமண்டலம், தஞ்சாவூர் ஊரு. அதனாலதான் எனக்கு வலி. தண்ணியை ஒரே ஒரு வாரத்துல திறந்து விட்டான்டா. இங்க இருந்த நக்கீரன் கோபால் பேசுறதுக்கு போறாரு, ரஜினியை கூப்பிட்டு பேசணுங்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசுங்கிறாங்க, இவரை கூப்பிட்டு பேசுங்கிறாங்க, எல்லா பேர்லயும் பேச சொல்றாங்க.
ஸ்டேட் டு ஸ்டேட் பிரச்சனையா இருக்கான். எப்ப ஒரே ஒரு நடிகன், அவ்வளவு நடிகனுக்கு பவர் இருக்குங்க. எவனா நடிகனுக்கு நான் போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. தண்ணி உடனே திறந்து விட்டான்டா. சுப்ரீம் கோர்ட் சொல்லலடா. சுப்ரீம் கோர்ட் வாயே சொல்லல. காவிரி மேலாண்மை வாரியம் அப்பவும் அமைக்கவே இல்ல, ஒழுங்காற்றுக்குள்ள அமைக்கவே இல்ல, மேற்பார்வைக்குள்ள அமைக்கவே இல்ல. வார்த்தை ஜாலம். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தை ஜாலம். தண்ணி அவன் பாட்டுக்கு திறந்து விட்டான். கட்ட 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 கட்டன்னு தண்ணி வெள்ளம் வந்து அடிச்சு வீசி எரிஞ்சிருச்சு, விளைஞ்சிருச்சு, முடிஞ்சு. இவன் திறந்து விட்டான்னு என்ன பண்ணா, சொன்ன சொல்லு மாற மாட்டான். தமிழ பத்திரமா கொண்டு வெளியில விட்டு விட்டான். ராஜகுமாரன் பத்திரமா கொண்டு வீட்டுல விட்டு விட்டான். நீ போ அப்படின்ட்டான். அந்த ஸ்டேட்ல இருக்கவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்டா நம்ம இவ்வளவு பாதுகாப்பு வச்சிருந்தா எப்படி அப்படியே கொத்தி தூக்கிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு அப்படின்ட்டான். அதோட பெரிய இன்னொரு விஷயம், தண்ணி வந்துருச்சு, நம்ம விவசாயம் மட்டும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க போய் ராஜ்குமார் என்ன சொன்னாரு தெரியுமா, வீரப்பன் வந்து என்னுடைய சகோதரன், என்னை ஒரு வாரத்தை கூட எதுவுமே பண்ணல, வித்தியாசமான வாழ்க்கை அணுகுமுறை எனக்கு கத்துக் கொடுத்தான் அந்த காட்டுக்குள்ள அப்படின்னா. அந்த காட்டுக்குள்ள புதுவிதமான ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்தேன், ரொம்ப அனுபவபூர்வமா இருந்தது, மகிழ்ச்சி அப்படின்னா. ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் திரும்ப கடத்திடுவானா? அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை எப்பவுமே நீ அடி வாங்கிட்டு வச்சுக்க, மறு தடவை அடி வாங்க பயப்படவே மாட்டேன். விட்டுற அடி எவ்வளவு வேகமா இருக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்ற சொன்னான் அவன். அதுக்கப்புறம் கடைசியா தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே இருந்தான். அவனை என்ன கொண்டமானிலே தண்ணியே வரல. தண்ணி மட்டும் இல்ல, ஒகேனக்கல்ல அவனுதுங்கிறான். தமிழ்ல வரைபட கோடே பாதி உள்ள வந்து கர்நாடகா பாதிங்கிறான், கேரளா பாதிங்கிறான். அவன் அவனுதுங்கிறான். அவன் இருந்த வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள எவனுமே இல்ல. 3 ஸ்டேட் போலீஸும் உள்ளதான் இருந்தான். 3 ஸ்டேட் போலீஸும் உள்ளதான் இருந்தான். ரிசர்வ் போலீஸ் தனியா உள்ள இருந்தான். அதுல இப்போ நீ பட்டாளி போலீஸ்ல வந்து எனக்கு ஒரு 17-18 டிபார்ட்மெண்ட் இருக்கு உள்ள. அவன் பூரா இங்க போயிட்டு வந்துட்டான் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் உள்ள. அப்பெல்லாம் கோடே தெரியல, எல்லையே தெரியல. ஏன்னா இவன் உள்ள இருந்தான். எங்க இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. இவங்க எல்லாம் போவாங்க, இவங்க எல்லாம் வருவாங்க. தேடலாம் கிடைக்கலாமாங்க, தேடினா கிடைக்கலாமாங்க. தமிழ் அப்படி இருந்தான்டா, அப்படி இருந்தான். அதை விட்டுட்டு இவன் ஏதாவது சொன்னான்னு இங்க ஒரு இங்க பாம்பு போடுறான்ல, ஒன்பாட்டி போடுறான்ல, இந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம் விற்கிறான் எப்படி போறான் பாருங்க அண்ணன். ஏன்டா உங்களுக்கு தெரியாதரா? ஏன்னா அவன் எந்த பீதியெல்லாம் நம்புறது இல்ல. அவனுக்கு தெரியும் எந்த பீதியை நம்புறதே இல்ல. வந்தா வருது, வரலன்னா போகுது, வர்ற அன்னைக்கு பாத்துக்குவோம், வராத அன்னைக்கு விட்டுருவோம், என்ன சொல்றோம் அப்படின்ட்டு வாழ்க்கை ஆசை அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதான் நமக்கும். இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா போயிடும். இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, மானம் காக்கப்படும். ஒரே தடவை தான் ஒன்னா வந்துட்டல நின்று அவன் சுயலாபத்துக்காக அவனை போச்சுறான். நீ என்னெல்லாம் போய் சொல்லிட்டு கொடியை ஏற்றி விட்டு நீ என்னத்தை கிளிக்க போற? நான் யதார்த்தமா கேட்கிறேன், ரொம்ப எளிமையா கேட்கிறேன். நீ போய் சொல்லிட்ட குடியரசு நாடுன்ட்ட என்ன, மக்களுக்காக நடத்துறதுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மக்களாட்சின்னா ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை அடிக்கடி எடுத்து சொல்லிக்கிற நீனு கேட்டா ஜனநாயக நாடுங்கிற. எல்லாம் போய் சொல்லிட்டு நீ என்ன இங்க கொடியை ஏற்றி விட்டு என்ன போற? இந்த கொடியில இங்க யார ஆட போறது யாரு? ஏதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கூட கொண்டாந்து ஆட வைப்ப, ஏதாவது அரசாங்க ஸ்கூல்ல கொண்டாந்து ஆட வைப்ப. நீங்க 2 பேருமே அவனோட ஆட்டத்துக்கு நீ பெடுறதுக்கு பேசுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும். பேசாம என்ன பண்ணிட்டு நீ பாக்க போற, நீனு எல்லாம் இப்படி தானே சுத்தி ஆடணும்னு சொல்லி கொடுத்துருப்பான். இவன் மட்டும் திரும்பி இப்படி ஆட வைப்பான். அப்ப தெரியும் டப்பா டான்ஸ் எங்க. ஏன்டா என்ன சொன்னாலும் எவன் சொன்னாலும் கேட்டுக்கிறதே வேலையா போச்சு. அவன் நம்மளோட புத்திசாலியா, உன்னோட புத்திசாலியா? இவ்வளவு உனக்கு உணர்வு பூர்வமா நீ எவ்வளவு அதை ஃபீல் பண்ணிருந்தா, உணர்வு பூர்வமா இன்டெப்தா உள்வாங்கி இருந்தா, எவ்வளவு இருந்திருந்தா அந்த நடு நிசியில அங்கிருந்து நீ ராத்திரி வந்துட்டு எப்படி இருந்தாலும் வேலைக்கு போயிருப்ப. நேத்து வேலைக்கு போகாதவன் லீவ்ல இருந்திருப்ப. எப்படி இருந்தாலும் வந்தல்ல ராத்திரி. இவ்வளவு நேரம் கண்டினியூஸா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பேசுறத என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. உணர்வு இல்லாம வந்த, உனக்கு அறிவு இல்லாம வந்த. இந்த வெண்ண என்ன சொல்றது? வெண்ண உனக்கு வந்து நீனே பெரிய அறிவு கடல் தானே. உனக்கு தெரிஞ்சதுனால தானே வந்த. உனக்கு என்ன பண்றாங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே வந்த. தெரியாம வந்த. வேற யாரும் இதுக்கு வந்து சொல்லணுமா என்ன? நமக்கு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லணுமா என்ன? ஏதாவது வர்றான், இங்க இருந்து வரான், பீர்னு வரான், அண்ணே ஆமா அப்படிங்கிறான். இவரு நான் பல போராட்டத்தை பார்த்துட்டேன், தன்னந்தனியா பார்த்தேன். என்னால எந்த சங்கம் கிடையாது, எந்த இயக்கம் கிடையாது, ஒரு இளவு கருமாதி எதுவுமே கிடையாது. ஒரு முறை முதலாக தமிழ ஒருத்தன் ஒண்ணு கூடி இருக்கானு நான் இங்க வந்தேன். இப்படியே விட்டு போனேன்னா எனக்கு நிரந்தரமா ஒரு வேலை இருக்கு, நிரந்தரமா ஒரு வேலை இருக்கு. என் உடம்புக்கு அந்த ஆபீஸ்ல அதுக்கு மேல சாப்பாடு போடுறாங்க. என் உடம்புக்கெல்லாம் எக்கச்சக்கமா போடுறாங்க. சாப்பிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. எதுக்கு நான் என்ன பேசணும்னு எனக்கு என்ன இருக்கு? என்ன பேசணும்னு அவசியம் இருக்குங்கிறேன். புரிஞ்சுக்கணும். அழுக சொல்றவன் தாண்டா நம்ம நல்லா வாழ சொல்லுவான், சிரிக்க சொல்றவன் நம்ம கெட்டு போக சொல்லுவான்.
அழுக அழுக சொல்றேன், தம்பி போகாதரா அப்படிமா வீட்டுல. அவன் உண்மையிலே நம்ம நல்லா வாழணும்னு சொல்றான். சிரிச்சா போறியா போறியா அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சாங்க என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. நம்ம கெட்டு போக சொல்லுவான். நல்லா வாழவே அவன் சொல்லவே மாட்டான், அவன் என்னைக்குமே நினைக்க மாட்டான். அதுதான் உண்மை. அவன்லாம் நல்லா வாழ்றதுக்கு என்ன இந்த போராட்டத்தை கலைச்சு விட்டு என்ன மயிர பிடுங்க போறியா நீ? என்ன இத்தனை நாளா போராடி ரெக்கார்ட்ல வந்தது பூரா நீ கலைச்சு விடுவா அவ்வளவுதானே? 25 நாள் போராட்டம், 30 நாள் போராட்டம், 1 மாசம் போராட்டம், அதை தாண்டிருச்சு. 2 மாசம் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த அசம்பாவமும் நடக்கல. தமிழ் அவ்வளவு உணர்வோட இருக்கான், உயிரோட்டமா இருக்கான், ரொம்ப ஒழுக்கமா பண்பாட்டோட இருக்கான் அப்படின்னு சொல்றத நீ கலைச்சு விட்டு 1 வாரத்துல நடந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? நான் இப்ப சொல்றேன்டா, எவன் வீட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துலாம் எவனும் போக தேவையில்லை. எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு காசு வாங்கிக்குவேன், ஆனா ஓட்டு போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னையில இருந்து தான் என்னைக்கு தமிழன் ஒண்ணு முடியும். அன்னையில இருந்து நீ பண்ணா வாங்கிடுவேன், எனக்கு தெரியும். உன் கை கேட்காது. நான் நீட்டின கைதான், இப்படியே நீட்டின கைதான். நீ நீட்டலனாலும் சரி, எவனமோ வீட்டுல எத்தனை ரூபாய் வைக்கிற மாதிரி இழுத்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சரி விடு அப்படின்னு நமக்கு நல்லா கசகசன்னு இருக்கும், வாங்கிக்குவேன். ஓட்டு எவனுக்கு போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். போலிங் பூத்துக்கு போக மாட்டேன். போனா உன்னோட சொரண கட்டவன் எவனுமே கிடையாது. எந்த காலத்திலயும் எழுந்திரிக்க முடியாது. எந்த காலத்திலயும் நீ என்னதான் பண்ணாலும் வெங்காயத்தை கூட எழுந்திரிக்க முடியாது, தெரியுமா? முடியவே முடியாது. உன சொல்றேன், இப்ப நான் இங்க நிக்கிறேன், இங்க இருந்து ஒரு கல்லூரி என் மேல அடிபட்டுருச்சு, நீ எல்லாம் என்ன பண்ணுவ? இது அதெல்லாம் தனி, அதெல்லாம் உணர்வுங்கிறதெல்லாம் வேற. கல்லு வராது, அது வராது, இது வராது. அப்பெல்லாம் காப்பாத்தி பிரபாகரனை இங்க இருந்து அங்க அண்ணன் ஒருத்தனை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டி போனாரு. அவன் தான் கடைசியா காட்டி கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தான். அதெல்லாம் சொல்ல வரும்ல, அதெல்லாம் பெரிய அரசியல் வேணாம். உடனே ஐயோ கல்லு வீசிட்டாங்க, 2 பேரும் முன்னாடி வருவான். எதுக்கு வந்து அம்மா அப்பமே வீட்டுக்கு குடிச்சு போவான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம இப்ப இருக்க பொசிஷனுக்கு எப்படி தெரியுமா இருப்பான்? கல்லு வீசினவன நான் அப்படியே இருப்பேன், நீ அப்படியே திரும்பி கல்லு வீசின யாருன்னு பார்த்து கூட்டத்துக்குள்ள வளைச்சிருவ. அமீபா மாதிரி நம்ம இப்ப இருக்குது, நம்ம அமீபா மாதிரி அப்படியே தூக்கி வளைச்சிருவோம், உள்ள வந்துருவான். அவன் நடுவில் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியாது. இப்ப நீ அவனை அடிக்கவே மாட்ட, பயத்திலே செத்துருவான். நடுங்கி உள்ள உட்காரணும், பயத்திலே செத்துருவான். இப்ப என்ன பண்றது? நீ அடிக்கவே இல்லை, உங்க மேலேயும் கேஸ் வராது, அடி வாங்கின என் மேலேயும் கேஸ் வராது. செத்து போனதுக்கு நம்ம என்ன பண்றது? செத்து போனதுக்கு நம்ம என்ன பண்றது? அவனுக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும் போல, பயங்கரமா படபடப்பு வந்துட்டா செத்துருவான் போல. நம்ம என்ன பண்றது? லோ பிபி இருந்தாலும் இருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும்? கல்லு தானே வீசினான், கல்லுக்கு பதிலாக வேற ஏதாவது கம்பியை கூட வீசுவான், வீசிட்டு போட்டோம். அப்படித்தானே வீசின. செத்து போனா வீரன் தானே. கூட்டத்திலே செத்து போனான்டா அப்துல் கலாம். எப்ப மாணவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே செத்து போனான் அப்துல் கலாம். மறந்தியா நீ? நம்ம ஊர்ல செத்து போனா ஏதோ ஒரு கடற்கரையில இருந்து ஒரு மூலையில செத்து நம்மள்ட்ட 3 நாள் கழிச்சு காமிச்சாங்க. 27ஆம் தேதி செத்ததுக்கு 30ஆம் தேதி கொண்டு வந்தவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. மறக்கலையா நீ? செத்து போனா வீரன் தானே. போராட்ட காலத்துல முதல்ல ஒருத்தன் உயிரை விட்டான், தானா உயிரை விடல, எவனா சமூக விரோதிகள் வந்து அடிச்சான். அந்த சமூகத்தை தமிழனை உடைக்கிறதுக்காக வந்தவன் அடிச்சான் அப்படின்னு தானே எழுதுவான். தமிழனா உடைஞ்சு போனான்னு எழுத மாட்டான்ல. அது என்ன கொடுமை அதெல்லாம். இப்பெல்லாம் இருந்தா என்னடா? பயந்து எத்தனை நாளைக்கு தான் பயந்து ஓடுவேன். துரத்துற நாய் கூட திரும்பி நின்று அதுவே ஓடிடும். இல்ல நின்னாது டப்புன்னு ஒரு செகண்டாவது நிக்கும், அப்படியே காலை உரசி நிக்கும். அப்படிங்க ஓடியாச்சு. அந்த மாதிரிதான் அந்த நாய் திரும்பி பதினச்சுக்க ஓங்க நம்மளை பாட்டு எடுத்தா ஒன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இங்க உட்காந்துட்டு இருக்கு. போன் எத்தனை கொடுத்துருமா? நம்ம போன் தான் ஜாமா இருக்கு. நம்ம யாருமே போனை கையில எடுக்கல. அவன் கூட எத்தனை பேர் போட்டுவான். என்ன அவன் போக மாட்டான் போல இருக்கு, சனிப்ப அங்கேயே நிக்கிறான். நான் என்ன பண்ண சொல்றேன்? நான் பாட்டுக்கு இருக்கேன், என்ன எழுப்புற நைட்டு 12 மணிக்கு முன்னாடி அடிச்சா தெரியுமா அப்படிங்கிறான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் போனை போட்டு அங்கெங்கே பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்குள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மைக்ல ரூமர் கிரியேட் பண்றதுலாம் நம்மள விடவா? நம்ம போடாத மீம்ஸா?
நம்மள்ட்டே கிரியேட் பண்றாங்களா? என்ன கிரியேட்டிவிட்டி உனக்கு? என்ன கிரியேட்டிவிட்டி டே? நீ சொல்லி கொடுத்த இங்கதான்டா விஸ்காமெல்லாம் இருக்கும். மாஸ் கம்யூனிகேஷன்லாம் இங்கதான்டா இருக்கும். தகவல் தொழில்நுட்பம் பூரா கைக்குள்ளதான் இருக்கு. என்ன பாரதி ராஜாவுக்கெல்லாம் பாரதி ராஜா அங்கேதான் இருக்கான். 2 வரியில கவிதை சொல்றான், 2 வரியில படமே சொல்றான். 2 வரியில படமே சொல்றான். முழுசா ஒரே ஒரு பிக்சர் போடுறான், கீழே ஒரே ஒரு டயலாக் எழுதுறான், ஒட்டுமொத்த வரலாறையும் சொல்லிடுறான். நியூஸ் கிரியேட்டர்ஸ் மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சனை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய கண்டென்ட் அளவா சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். செகண்ட்ல யாருக்கு நியூஸ் நின்று படிக்கிறதுக்கெல்லாம் நேரம்ல, நின்று கேட்க நேரம்லாம் கிடையாது. மீம்ஸ் தான் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு வேற போறான். எவ்வளவு நகைச்சுவை தரான் தெரியுமா அந்த செய்திய? நகைச்சுவை தரா அப்படி தெரியுமா? ஆனா லைட்டா அப்படி ஏதாவது அந்த திண்டு மாதிரி ஏதாவது இருந்தா உட்காருன இருக்கு பாருங்களா. அவசர சட்டம் அப்பல்லோ அல்வா மாதிரி சசிப்லான். அவசர சட்டம் அப்பல்லோ அல்வா மாதிரி சசிப்லான். இப்ப அப்பல்லோவா சசிப்லானா என்னவோ போங்க. எவ்வளவு மீம்ஸ், எவ்வளவு சூப்பரா விட்டுங்களேன். நான் தான் அவங்கள விட்டுட்டேன். ராத்திரில இருந்து பேச ஆரம்பிச்சது வாய் வலிக்குது. அவங்கள பேசுனதுனால, மத்ததுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பேச பேச நல்லா இருக்கு. நேத்து இதை விட கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு இதை விட கூட்டம் கூடி இருக்கு அதிகமா. நாளைக்கு இன்னும் கூடும். ஏன்னா அங்க இருந்து வர்ற ட்ரெயினை தானே லாக் பண்ணிருக்கான். பஸ் இல்லையே. தென் மாவட்டத்துல இருந்து வர்ற ட்ரெயினை தானே லாக் பண்ணிருக்கான். பஸ் இல்ல, அவன் வந்துகிட்டே இருக்கான். பஸ்ல வந்துகிட்டே இருக்கான். பொழுது முடிஞ்சாப்புல அவன் வந்துருவான். நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நைட்டு வந்துருவேன், இல்லைன்னா மத்தியானம் வந்துருவேன். அவன் வந்துகிட்டே இருக்கான். காலேஜுக்கு எல்லாம் போற ஐடியா இல்ல. எவனாவது காலேஜுக்கு போவான அந்த நேரத்துல? எவனாவது காலேஜுக்கு போவான அந்த நேரத்துல? காலேஜுக்கு போய் யார பாக்குறது? லெக்சரரையா? நல்லா இல்லையா லெக்சரரு? ஏன்னா அதுக்கு ஜல்லிக்கட்டு விடாம முகம் வாடி கிடக்கு. ஜல்லிக்கட்டு அவனும் நம்மள போல தானையா. லெக்சரர்னா என்ன? அவனும் நம்ம போல தானே. நீ படிச்ச போஸ்டிங் போன, லெக்சரர்னு போஸ்டிங் சொல்றான் பேரு. பட் நீ உணர்வோட தானே இருக்க. உன் வீட்டுல மாடு வளர்க்கறதானே, இன்னும் பிடிச்சி கட்டுறதானே. நைட்ல போயில லுங்கி கட்டி தானே படுக்கிற. அப்போ இழுத்து கட்டிக்கிட்டா படுக்கிற இல்லன்னா டக்கின்மெண்ட் அப்படியே படுக்கிறோமா? தவளான தானே படுக்கிறோம். சோறு தானே சொல்ற, சாப்பாடு தானே சொல்ற. என்னடா புதுசு புதுசா சொல்றீங்க, வந்து கதை சொல்றீங்க உள்ளுக்குள்ள. அதனால யாருக்கும் எங்கேயும் போறதுக்கு விருப்பம் எல்லாம் இல்ல. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த மாதிரிலாம் ஒரு போராட்டம் நடந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஏன் இதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள ஆழமா எண்ணி 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 இங்க நிக்கிறதுக்கான உரிமையை நம்ம பெற்றுக்கணும். இங்க நிக்கிறதுக்கான உரிமையை பெற்றுக்கணும். நீ எழுந்திருக்கணும்னு வச்சுக்க, நீ இப்படியே இருவ. காலைல பொழுது விடியுது, 5:30 மணி 6 மணி. என்ன பண்றான்? என்ன என் தம்பி, என் தங்கச்சி, அக்கா எல்லாம் சேர்ந்து இந்த டீ குடிச்ச கப்பு கிடக்குல்ல, இன்னைக்கு எல்லாம் இல்ல, நேத்தெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. டீ குடிச்ச கப்பெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு கேரி பேக்ல கொண்டு போட்டு தனியா போட்டுறான். அந்த யூரின் டேங்க் ஓவர் ஃபில் ஆகி அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. பீச்ல இருந்து மண்ணில் கொண்டா போட்டு மூடிட்டு மறுபடியும் அதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டான். அவன் விட்டு டாய்லெட் சரியில்லைன்னா அவன் ஸ்வீப்பர் கொண்டாந்து வச்சு கிளீன் பண்ணுவான். ஆனா இங்க போய் கிளீன் பண்ண அவனுக்கு என்ன அவசியம் கிடக்கு? யாருக்காக பண்றான் அதை? என்ன அவன் சோத்துக்கொல்லி இல்லாம இங்க வந்திருக்காங்களா? இங்க வாட்டர் பாக்கெட்டு உனக்கு மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான். ஒரு பாக்கெட் 150 ரூபாய் என்னவோதான் ஒரு மூட்டை, அவ்வளவுதான். 60 ரூபா தானே இங்க. அவ பாத்துக்க. இவன் இருந்த காசெல்லாம் எடுத்துக்கொண்டே போட்டு ஏடிஎம்ல மோடி காசு வராதுன்னு சொன்னா அவனுக்கு தெரியும். நான் தமிழ்ல நினைச்சா எப்படி வேணாலும் வரும்டா. நீங்க காசு இல்லாத பற்றாக்குறை இடம் இருக்கு. இங்க வந்து பாரு எவ்வளவு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பசிங்கிற எண்ணமே வரல. அந்த அளவுக்கு கொடுத்துக்கே இருக்கான். மேல தீனி மேல கொடுத்துக்கே இருக்கான். 2:30 மணிக்கு சாப்பாடு, 2:30 மணிக்கு நள்ளிரவு நடுராமத்துல சாப்பாடு. சாப்பிட முடியுமா? ஆனா நம்ம சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடுறோம்? அவ்வளவு பசி. எதுக்கு பசி? இவங்களை எப்படியாவது அடக்கியே தீரணும் அப்படிங்கிற அந்த பசி தான் இங்க எடுக்குது. அந்த பசி ஏதாவது கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிடு போவோம், அப்பதான் தெம்பா இருக்க முடியும். எவ்வளவு பேர் வந்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு 6 நாளா நடக்கிறது இந்த போராட்டத்துக்கு. இந்த சாப்பாடும் ஒரு வகையில ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட். இல்லைன்னா நீ வீட்டுக்கு சாப்பிட போயிருப்ப, அவன் இடத்த தொலைச்சி கிளீன் பண்ணி முள்ளு கம்பி அங்கேயே போட்டு வச்சிருப்பான். அங்கேயே போட்டு நீ உள்ள வரும்போது விட்டுருக்க மாட்டான். மெரினா பீச்சில் இருந்தவங்க எல்லாம் தானாவே வீட்டுக்கு போனான்னு செய்தி எழுதியிருப்பான். அவன் எழுதுறது கை குசாம அவன் கையில குட்டம் தான் வரும், குஷ்டரோகம், தொழுவாய் தான் வரும். எழுதுறதுக்கு 2 பேர் இருக்கான். உண்மையில என்ன எழுதுறதுக்கு 2 பேர் இருக்கான். குஷ்டரோகம் தான் வரும் அவன் கையில. தொழுநோயாளிக்கு கை கூல கைக்காரனுக்கு இருக்கிற மோதிரம், கூல கைக்காரனுக்கு இருக்கு மோதிரம். எவ்வளவுதான் சிறப்பா நீ வைரக்கல்ல மோதிரம் வாங்கினாலும் கூல கைக்காரனுக்கு போட முடியுமா? அவனும் பத்திரிகையாளரும் சொல்லிக்குவான். பேனா பிடிச்சு அவனும் எழுதுறானா? அண்ணன் எழுதுறவனுக்கு அவசரின்னு எழுதுறவனுக்கு வித்தியாசம் தெரியாதா? அதுவும் பேனாதான், அதுவும் பேனாதான்.
எவன்கிட்ட என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். நல்லவங்க கையில கத்தி இருந்தா வேற மாதிரி, மோடி கையில கொடுத்த மாதிரி, குரங்கு கையில கொடுத்த மாதிரி பூமாலைய கொடுத்துட்டு உட்காந்துருந்தா நம்ம அப்படித்தான் பிச்சு பிச்சு வீசிக்கிட்டே இருப்பான். அவன் எதுக்கு பிச்சுனா அவனுக்கு தெரியாது, வீசினதும் தெரியாது. என்னன்னா எப்படி கத்துறான் போறேன், உறக்க கத்துறான். எதுக்குடா கத்துறான்? சத்தம் போட கத்துறான். அவனு இதே கோரிக்கைக்கு தானே கத்துறான். அவன் மாற்று கருத்து உடையவனா இருந்தா, வேற சிந்தனை உடையவனா இருந்தா, அங்க இருக்கிறவன் நம்மள இல்லாம இருக்கான், அவன் தனியா தலைவனா இருக்கான், அவன் தனியா செயலாளர் இருக்கான் அப்படிலாம் நினைச்சா எப்படி ஏன் இப்படி கத்த போறான்? உன்னிட்ட அவனே வந்து கூப்பிட்டுருப்பான். அந்த சத்தம் போட்டு கேட்டு கூப்பிட்டு இருந்தாலே நம்ம இங்க இருந்து போயிருப்போம், அவன் இங்க இருந்து வந்திருப்பான். அவனுக்கு தெரியும் நம்மளை சுத்தி 100 பேர் 500 பேர் 200 பேர் 1000 பேர் அப்படி எண்ணிக்கையில இருக்கான். இங்க இருந்து கத்துனா அவனுக்கு கேட்காது. அதனால அதை மிஞ்சினவன் அங்க போய் இருக்கான், அங்க சொல்ற கருத்தை கேட்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் பேசாம இருக்கான். இடையில இருக்க சில பேர் இங்க வந்து சொல்றான், அண்ணன் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கணும் தான்டா, நான் இப்போ ஒன்னாதானடா இருக்கேன், சட்டையும் பேண்ட் ஒன்னா இல்லாம இருக்கு. சட்டை ஒன்னா இருக்கு, இந்த இருக்கு மேல போட்டிருக்கேன், பேண்ட் இந்த இருக்கு, தனித்தனியா கலட்டுவா இருக்கா, தனித்தனியா இருக்குன்னு அர்த்தமா? சட்டையும் பேண்டும் போட்டாதான்டா அழகு, ஒன்னா போட்டாதான் அழகு. நான் சட்டை அவன் பேண்ட் இல்ல, அவன் பேண்ட் நான் சட்டை எப்படி வேணாலும் வச்சுக்க, ஒன்னாதானே இருக்கும். அவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கா, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் ஒரே கோரிக்கை தானே. ஏதாவது ஏன் புதுசா சொல்ற நீ? இப்ப பொழுது விடிஞ்சிருச்சு, உன்னை அடிக்கிறான் ராத்திரியே அடிச்சிருப்பான். பொழுது விடிஞ்சிருச்சு, இதை கூட்டிட்டு நீங்க திரும்ப படுத்துக்க போற. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. அது அவனுக்கு புரியும் உனக்கு புரியும். 2 பேருக்குமான வேவ்ல இருந்து ஒரு வாரமா செட் ஆகி போச்சு. 2 பேருக்குமான வேவ்ல இருந்து ஒரு வாரமா செட் ஆகி போச்சு. புதுசா போன மாமியா வீட்டுக்கு அந்த பொம்பளை பிள்ளை அங்கே உட்காந்தா குத்தமோ, இங்கே உட்காந்தமா குத்தமோன்னு அப்படி இப்படி நினைச்சு மாமியா கூட நினைச்சு ஒரு வாரம் கழிச்சு வாங்க உட்காருங்க அப்படின்னு இந்த பிள்ளைய தொடச்சிட்டு உட்கார வச்சிரும். இங்க அப்படித்தான் ஆகி போச்சு. அவர் கான்ஸ்டபிள் எங்க இருந்து வந்தாருன்னா, வாங்க சார் உட்காருங்க சார், உங்க மனசுக்குள்ள இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சார். அவரும் அதான் சொல்லுவாரு, என்னால பேச முடியலடா, நீ பேசுறதான் பேசுற, நல்லா இருந்தா கொஞ்சம் பேசி சேர்த்து அப்படின்னு. ஏன்னா அவர் கடமை இங்கதான் டியூட்டி, இந்த இடத்துலதான் அவர் போட்டா உட்கார்ந்தா ஆகணும். ஏன்னா மேலடி அதிகாரி சொல்றாருல, அவருக்கு மேலதிகாரி சொல்றாருல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நான் தமிழ் அதுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன், கட்டுப்படுவான். இவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கான். இவன் தானே அங்கேயே இருக்கான், போலீஸ்காரனா. காவல்துறை அதிகாரி அங்கேயே யாரா இருக்கா? நம்மால் தானே இருக்கான். காவல்துறை அதிகாரியா யாரு இருக்கா? அவன் வீட்லயே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி வீட்லயே ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் அந்த பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய, சவுத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி வீட்லயும் காளமாடு வளர்க்குறான். காலை வளர்க்குறான், எருது வளர்க்கல, காலை வளர்க்குறான். ஜல்லிக்கட்டுல வர்றதுக்கு காலை வளர்க்குறான். அவனுக்கும் கோவத்தோட தான் இருக்கான், எதுவுமே சொல்லலையே உன. ஒரு காவல்துறை அதிகாரி கூட மட்டும் கூட வண்டியில அப்படி மாட்டு போட்டுவாங்க காவல்துறை டிராபிக். அவ்வளவுதான். நிப்பாட்டுல என்ன வந்துருமா, டக்குனு இப்படி பிடிச்சி டப்புன்னு சாவி எடுத்துருவான். உன்னை என்ன எதுனே கேட்க மாட்டான். நீ 3 பேர் வர்ற, 4 பேர் வர்ற, இல்ல 2 பேர் மேல வர, எழுந்திரிச்சு நின்று பேன் பீட்டா அப்படின்னு சொல்லி பேனர் பிடிச்சிட்டே வர்றான். ஒரு வார்த்தை கூட உன்னை கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? பேன் பீட்டா சொல்லி இப்படி 2 பேர் தூக்கி பிடிச்சிட்டு வர, என்னால பை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கே நம்ம அம்மாக்களுக்கோ மற்றவங்களுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கஷ்டமா இருக்கும். வண்டியில செட்டெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டே வரான். வண்டியில 4 பேர் வரானா, எங்க இருந்தா கை வேலை செய்யுதுன்னே தெரியல. செட்டு அடிச்சுட்டே இருக்கான். வண்டி ரன்னிங்லயே இருக்கு, ஃப்ளோட்டிங்லயே இருக்கு. நான் வரும்போது பாக்குறேன், ஒரு 4-5 பேர், ஒரு சின்ன பசங்க அடிக்கிற அடி தெரிக்குது. அங்கே கண்ணுட்டி எழுத்துட்டு வந்துட்டானுங்க. வாடா இனிமே கண்ணுட்டியோட தான் போகணும் போல் இருக்கு, நம்மள மட்டும் விரட்டும், அதையும் சேர்த்து விரட்டட்டும், ஒரு வேளை ஜல்லிக்கட்டு விட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டான். கண்ணுட்டியோட வந்துட்டான். கருப்பு கலர்ல ஒரு பசங்க காலக்கண்ணு ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டே வந்துட்டான், மாலை போட்டு. அதையும் அப்ப கூட காவல்துறை அதிகாரி ஒண்ணுமே சொல்லல, தம்பி இப்படியே நிப்பாட்டி இப்படி ஓரமா கூட்டிப்போ அப்படின்னு. அப்போ அப்படிதான் சொன்னாரு, ஒரு மண்டை எப்படி நான் போற பாதையில எனக்கு பின்னாடி அது வருது. அதுக்கப்புறம் அந்த பையன் வர்றான், அந்த பையன் தான் எழுதிட்டு வரான். இவன் அங்க இருந்து வந்து ஏதாவது சொல்றான் காவல்துறை அதிகாரின்னு. அவரை கூட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். எவனுக்கு கவலைப்படல. அதை சொன்னா இதை சொன்னாதான் கவலைப்படல. ஏன்னா போராட்டோட ரமாடாது இவ்வளவு புதுசா இருக்கு அப்படின்னு பார்ப்பான். அவளை சுத்தமா வச்சிருக்கேன். சுத்தம் சோறு போடுங்கிறதெல்லாம் நான் தான். சுத்தமும் இருக்கு, சோறும் போடுறாங்க. இது நான் வீட்டுக்கு போனா கூட நான் எங்கேயாவது ஹோட்டல்ல போய் எழுந்திரிச்சு போய் டயர்டாகி வாங்கிட்டீங்கன்னா, இங்க எல்லாம் நின்ன இடத்துல கை தூக்குனா போதும், எக்ஸாம் பேப்பர் மாதிரி கையிலேயே வந்துருது. என்ன ஃபுட் வருதுன்னே தெரியல, அவ்வளவு வெரைட்டியா வருது. அதெல்லாம் விட்டுட்டான். யாரோ சொன்னானா ஹிப்ஹாப் தமிழ் எல்லாம் பேசாதீங்கப்பா,
ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தரமான பையன். இண்டிவிஜுவலா எந்த ஒரு பேக் டிராப்பும் இல்லாம வளர்ந்த பையன். அவங்க வீட்டுல கொஞ்சம் வசதி தான், ஆனா பேக் டிராப் இல்லாம வளர்ந்த பையன். அவன் நிறைய சாங்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்கான். அவன் எதை பண்ணிட்டு போறான்னு வச்சுக்கேன், அவனை த்ரெட்டன் பண்ணி பேச வச்சிருக்காங்க. அவனா பேசவே இல்லை. இங்க பாரு, நீ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சவன், நீ சொன்னா கேட்பாங்க, நீ ஒதுங்கிட்டேன்னு சொன்னா கலைஞ்சிருவாங்க. இப்படித்தான் கலைக்கிற மெத்தடு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு வச்சிருக்கான். அவன் பேசும்போது பாத்திருக்கேன், எப்பவுமே சிரிச்ச முகமாவே பேசுவான். இன்னைக்கு பேசும்போது அவன் முகத்துல பாத்துருப்ப எல்லாரும். உண்மையிலேயே அவன் ஆதங்கப்படுறவனா இருந்திருந்தா, அந்த பையன் ஆதங்கப்படுறவனா இருந்திருந்தா, நான் இதுக்கெல்லாம் பண்ணேன், இப்படி எல்லாம் செஞ்சேன், ஆனா அவங்க அப்படி டைவர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். அழுகவும் இல்லை. அவன் மூஞ்சில ஒரு இருக்க இருக்கு, இந்த போராட்டத்தை எங்கேயோ குலைக்க பாக்குறாங்க நம்மளை பயன்படுத்தி அப்படின்னு. அத ஒரு சேனல் திரும்ப திரும்ப பிளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப போடுறான். அவன் 2 வார்த்தை தான் சொன்னான், இவன் 22 தடவை போட்டான். அவன் 2 வார்த்தை தான் சொன்னான், இவன் 22 தடவை போடுறான். அவன் சத்தியமா உன்னெல்லாம் இடம் கண்டாச்சு, வெக்க கேடு நீ எல்லாம். நாளைக்கு பின்னைக்கெல்லாம் நீ என்னதான் சொன்னாலும் உன்னை பார்க்கவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான். டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் உன் லட்சணம் எல்லாம் தெரியும். உன்னை இன்னைக்கு வச்சு பாக்குறாங்கன்னு நினைக்கிறியா? நீ எவ்வளவு வேஷம் போறன்னு பாக்குறாங்க. உன் சேனல் இன்னைக்கு வச்சு பாக்குறாங்கன்னா எவ்வளவு வேஷம் போடுற நீ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப போடுறான், திரும்ப திரும்ப போடுறான். இப்ப எல்லாம் ஜெயா டிவி வந்து அதிமுக சேனலே கிடையாது, ஜெயா டிவியே கிடையாது. அவன் இல்லாம இன்னும் 2 பேர் இருக்கான். ஜெயா டிவி அதிமுக சேனலே கிடையாதுங்க. கிடையாதுன்னா இது ப்ராப்பர்ட்டி அவனோட தான். அவன் செய்யறதை விட மத்த 2 சேனல் இருக்கான், அவன் தான் அதிகமா செய்யறான். எது சொன்னாலும் இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவன் தான் பேர் வைக்கிறான், சின்னமாண்டு. இவங்க எல்லாம் விகே சசிகலானே போட்டு இருந்தாங்க ஜெயா டிவில, நான் பார்த்தேன். அவன் தான் சின்னமாண்டு பேர் வச்சு போட்டான் முதல்ல. அந்த 2 பேரும் அயோக்கிய பேர். எவ்வளவு திரும்ப வேலை செய்வானுங்க, அசால்ட்டா செய்வானுங்க. எப்பவுமே ஒரு சம்பவம் சொல்லணும். கண்ணதாசன் பெரிய, நம்ம கண்ணதாசனை பத்தி சொல்லணும்டா பெரிய அப்படி இப்படி எல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அதுக்காக சொல்றேன். அவர் என்ன பண்ணிருந்தாரு, ஒரு கல்லூரி விழாவுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு மாணவன் கவிதை எழுதியிருக்கான், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கவிதையை அவர் கையில வாங்கிட்டார் அந்த பேப்பரை. இந்த கவிதையை நீ வாசிடான்னு சொல்லி அவர் எழுதின கவிதையை அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த மாணவன் கவிதை போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஒரு பரிசளிக்க போயிருந்தாரு. அந்த மாணவன் அந்த கவிதையை வாசிக்கிறான், எவனுமே கைத்தட்டல. எழுதுனது கண்ணதாசன். எழுதுனது கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதின கவிதையா அந்த பையன் வாசிக்கிறான், ஒருத்தன் கூட கைத்தட்டல. கண்ணதாசன் எழுதின கவிதை எது? இவன் எழுதின கவிதையை கண்ணதாசன் வாசிக்கும் போது எல்லா பயிலும் கைத்தட்டினான். எது? இவன் எழுதின கவிதையை கண்ணதாசன் வாசிக்கும் போது எல்லா பயிலும் கைத்தட்டினான். படிச்சு முடிச்ச கண்ணதாசன், நீ இங்க வந்து ஆளுக்கு மரியாதை தான் அப்படிங்கறத நீ தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படிங்கறத நான் சொல்றேன். கவிதைக்கு மரியாதை இல்லைங்கிறத நான் சொல்றேன். அவன் படிச்சா மாத்தியா, அதுதான் என் கவிதை. ஒரு பையன் நீ கைத்தட்டல, அவன் படிச்சதான் என் கவிதை. இவ்வளவு வேகமா கைத்தட்டின தெரியுமா, நான் தான் எழுதுனேன்ட்டு. அது பூரா அவன் கவிதை அப்படின்ட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ஆளுக்கு தான் மரியாதை அப்படிங்கிறான். இந்த ஆளத்தான் ஒரு பிம்பமா வச்சுக்கிட்டு இவன் என்ன வேணாலும் சொல்றான். அதுதான் ஹிப்ஹாப் தமிழா பிடிச்சி மிரட்டி இருக்கான். அவனுக்கு தயவு செய்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? அவன் பாட்டுக்கு இருப்பான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனை இழுக்கவே கூடாது, வாயை திறக்க கூடாது அவனை பத்தி. அவன் பாட்டுக்கு போட்டோம். சில புரிதல்கள் நம்மளுக்குள்ளே நம்மளா வரணும், நம்மளே நம்ம கேள்வி கேட்கணும். கோபமா இருக்கிற அப்பா எப்பவும் திடீர்னு அடிச்சா பரவாயில்ல, இறுக்கமா இருந்தாருன்னா வேற ஏதோ சம்பவம்னு அர்த்தம். நீ சேட்டை பண்ணிட்ட, கோபமா இருக்காரப்பனா ஓகே அடிச்சிட்டா பரவாயில்ல, அவன் மாதிரி சேட்டை பண்ணிட்டான் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவரும் போயிடுவாரு, நம்மளும் போயிடுவோம். ஆனா இறுக்கமா இருக்காருன்னா நம்மளை அடிக்கவும் முடியாம சொல்லவும் முடியாம வேற ஏதோ மனவேதனையில இருக்காருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பையன் இருக்கான். சும்மா அவனே போட்டு கலாச்சிக்கிட்டு அவன் பண்ணிட்டான் அப்படின்ட்டா நாளைக்கு என்ன பண்ண தெரியுமா, அவனை போய் நெருக்கடி கொடுப்பாங்க. டே உன்னை பத்தி தான் பேசுறாங்க, நீ தான் பண்ணிருப்ப போல அப்படிம்பாங்க. உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா, உணர்வை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா என்னென்னவோ பேசுறான். நீ என்ன பேசுற? நீ புரிஞ்சுக்காமே பேசுற. ஷிப்ட் முறையில போராட்டம் பண்றது கத்து கொடுத்தவன் தமிழை மட்டும்தான்டா. ஷிப்ட் முறையில தமிழை மட்டும்தான்டா போராட்டம் பண்றான். சாயந்தரம் 6 மணிக்கு வாரான், காலையில 6 மணிக்கு போயிடுறான். இவன் போயிட்டு இருக்கும்போது ஏத்த மாதிரி ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கான். போலீஸ்க்கே புரியல இவங்க எல்லாம் யாரா, அவங்க எங்கடா இருந்தாங்க. எப்பவுமே ஐடி கம்பெனில நடக்கிறத நம்மளால போராட்டத்துல பக்காவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். இந்த மாதிரி போராட்டத்தை அதனாலதான் சொன்ன, வெளிநாட்டுக்காரன் எழுதிக்கிட்டு இருக்கான் நம்மளை பத்தி புகழ்ந்து அப்படின்ட்டு. இவன் போயிட்டு இருக்கான், கிளம்பி டயர்ட் அப்படியே போயிட்டு இருக்கான். அவன் அங்க இருந்து 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கான். என்ன சொல்ல சொல்ற நீ?
என்ன இப்ப நான் வந்து என்ன பண்ணணுங்கிறேன். இவன் என்ன சொல்றான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், போராடுறான், சாப்பிடுறான், சோந்தா தூங்குறான், இரவு தங்குனா காலையில வீட்டுக்கு போறான், மறுபடியும் போராட்ட காலத்துக்கு வந்துடுறான். இது போராட்டத்துக்கே புது வடிவம் கொடுத்தவன் தமிழ வரலாற்று கடிதம் எழுதுறான் பேஸ்புக்ல. எப்படி எழுதுவான்? போராடுறான், சாப்பிடுறான், தூங்குறதே இல்ல, போறான்னு நினைக்கிறான் நான் வந்துடுறான் அப்படின்றான். போறான்னு நினைக்கிறான் ஆனா வந்துடுறான்றான். யாரு? போனவன வந்தான், முத நாள் போனவன் மறுநாள் வந்துட்டான், இவன் ரெஸ்ட் எடுக்க போறான். அப்ப இந்த இடத்துல எப்பவுமே ஒரு நிதர்சனமா ஒரு லட்சக்கணக்கான பேரை அப்படியே ஸ்டாண்டிங்லயே வச்சிருக்கான். எப்பவுமே இருக்கான், எப்பவுமே ஸ்டாண்டிங்ல இருக்கான். அப்ப நீ ஏதாவது ரொம்ப சிவியரா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்க, வீட்டுக்கு போனவனும் வந்துருவான், இங்க இருக்கவனும் இருக்கான். நீ இப்ப லட்சம் லட்சம் சொல்லிட்டு இருக்கிறது மல்டிபிள் ஆகி போயிடும். எது லட்சம் லட்சம் சொல்றது மல்டிபிள் ஆகி போறோம். ஏன்னா போனவனும் இங்க வந்துட்டான், இங்க இருக்கிறவனும் இருக்கான், ஸ்டாண்டர்டா இங்க படுத்து கிடக்குறான், வர அவனும் ரெடி ஆயிட்டான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தானா உனக்கு பிரச்சனை அதிகமாயிரும். அதுதான் சொல்றேன், பேசாம அனௌன்ஸ் பண்ணிட்டு தலைவலியை உண்டாக்காத, உனக்கு தான் தலைவலி. எத்தனை மாத்திரை போட்டாலும் எத்தனை மருந்து போட்டாலும் தீராதான் தலைவலி. இது தயவு செய்து கொடுத்துரு, உண்மையிலே கொடுத்துரு. எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே எப்படித்தான் சுதந்திர போராட்டங்கள் நடத்திருப்பாங்களோ தோணுது அன்னைக்கு. உண்மையிலே அப்படித்தான். ஆமா, அவுத்து விடலன்னா அவுத்து விட்டுறோம் சொல்லிட்டோமே. நம்ம ஆல்ரெடி அவுத்து விட்ட மாட்டேன், இனிமே அவுத்து விடணும்னா வேற ஒண்ணுதான் இருக்கு. அப்பதான் மாட்டை அவுத்து விட்டாச்சு, ஆடு அன்னைக்கே அவுத்து விட்டாச்சு, கண்ணு விட்டு இறக்கி போச்சு, சும்மா கண்ணு விட்டு எல்லாம் போச்சு. ஜல்லிக்கட்டு ஆட்டெல்லாம் அவுத்து விட்டான் நம்மளு அப்படின்ட்டான். ஓடும்டா விடுறா, கருப்பா போகுது, ஸ்பீடா போகுதுல, கேமரால ஒண்ணு கட்டுக்க மாட்டாங்க, விடுறா விடுறா அப்படின்ட்டான். அன்னைக்கே அவுத்து விட்டான், எல்லாத்தையும் அவுத்து விட்டான். அவன் மானவரியாதையும் சேர்த்து அவுத்து விட்டான். எவெல்லாம் அவுக்க கூடாதுன்னா அவன் மானவரியாதையில சேர்த்து அவுத்து விட்டான். ஆட்டு விட்டோட போச்சு, மேமான்னு புழுக்க மாதிரியே போச்சு அவனோட மானவரியாதெல்லாம். அப்போ அவன் திருந்துறான்ல, தயவு செய்து சொல்லிரு, நீ என்ன சொல்லிரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கணும், கூட்டு கொடுத்துருக்கத. அவன் என்ன தெரியுமா சொன்னான், வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன், டே அவன் இங்க வேற ஹிட்லர் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கான், அவனுடைய மிரட்டலுக்கு நம்ம பயந்துட்டோம்னு நினைப்பான். இருக்கிறதுலே இன்னைக்கு போராட்ட காலம்னு வித்தியாசமா இறங்கி இருக்கவன் அவன் ஒருத்தன் தான். இந்த மாதிரி வீட்டுல என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவன பூரா மிதவாதின்னு அன்னைக்கு ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி காந்தி எல்லாம் மிதவாதின்னு ஒதுக்கிட்டாங்க. போராடணும், துப்பாக்கி எடுக்கணும், சண்டை போடணும், நீ வா ஃபைட் பண்ணி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பா நாடுகளுக்கும் போய் ஆதரவு திரட்டுனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லிவிட்டான், தீவிரவாதின்ட்டான். எது என் உரிமைக்காக போறான்னா தீவிரவாதி. இன்னைக்கு அப்படித்தானே நம்மள சொல்றான், இன்னைக்கு அப்படித்தானே சொல்றான், உரிமைக்காக போறான்னா தீவிரவாதியான். அவன்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. அப்ப ரொம்ப அமைதியா இருந்தவன் அப்படின்றான், காந்தியவாதின்றான். அதனாலதான் காந்தி கிட்ட கூப்பிட்டு சத்தம் போடாம கொடுத்துட்டு போனான். எதுக்கு? அகேன்ஸ்ட் வீல கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கட்டும்னா, அந்த வகையிலாவது இருந்து தொலைஞ்சிட்டு போதும் விட்டுன்னு தான் பேசாம இருக்கேன். இல்லன்னா பயந்துட்டு கொடுத்தான்னு சொல்லிடுவான்டா. எப்பவுமே பேர் வந்துருவா, பிரிட்டிஷ்கார பயந்துகிட்டு தான் கொடுத்துட்டு போனான் நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டான். அதனாலதான் அந்த வரலாற்று சம்பவத்துல காந்திக்கு உண்மையிலேயே கொடியேற்ற மனசு இல்லையே தெரியல. சுதந்திர கொடி அந்தாலும் ஏத்தவே இல்லை. இன்னைக்கு எவனோ ஏத்துறான், கொடியேற்றுறதுக்கெல்லாம் எவனோ ஏத்துறான். என்ன பண்ற நீ? என்னென்னவோ பண்றான். அந்த வரலாறு அப்படி இருக்கு. 1948 அடுத்த வருஷமே காலி பண்ணி விட்டாங்க. இதை விட பெரிய உண்மை என்ன தெரியுமா? மறைக்கப்பட்ட உண்மை. எனக்கு அந்த உண்மை தெரியாது. சுபாஷ் சந்திர போஸ் பத்த உண்மையை கடைசி வரைக்கும் யாருக்குமே அவன் சொல்லவே இல்லை. விவேகானந்தர் எங்க செத்துருக்காரு, எங்க செத்தாருன்னு யாராவது சொல்லு. எங்கேயோ போய் பாறையில உட்கார்ந்தாரு, அதனால செத்து போயிட்டாருன்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் அவர் கடைசி வரைக்குமே ஒரு விந்தணுக்கள் வெளியேறல, விஷமா ரிட்டர்ன் ஏறிடுச்சு பாடியில, அதனால அவர் செத்து போயிட்டாரு, எங்கே செத்தாருன்னு தெரியலங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் எங்கேயோ போனாரு மத போதனைக்காக, ஆன்மீக விற்பனர், அவரு போன இடத்துல செத்து போனாரு, அங்கேயே போய் திரும்ப மாதிரி புதைச்சிட்டாங்க தெரியலங்கிறான். கடைசி வரைக்கும் இறப்பு சான்றிதழே இல்லாத ஒரு மனுஷன்னா விவேகானந்தர் மட்டும்தான். டெத் சர்டிபிகேட்டே இல்லடா, க்ளோஸே பண்ணல, அந்த ஃபைல் எல்லாம் இன்னும் வச்சிருக்கான். அதனாலதான் அந்த அளவு பத்தி பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு. உண்மைதான். அதே மாதிரிதான் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் டெத் சர்டிபிகேட் எப்ப செத்தான்னு க்ளோஸ் பண்ணவே இல்லை. சும்மானாச்சும் ஏதாவது பிளைட்ல கொண்டு வந்தா இங்க கரைச்சான்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட ஏதோ மம்தா பானர்ஜி வெளியிட்டது, அதனுடைய மேற்கு வங்காளத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, கல்கட்டால இருந்தாருன்னு சொல்லிட்டு, அப்ப கல்கட்டால ஏதோ ரிலீஸ் பண்ணிச்சு. அந்த இதுலயும் ஒண்ணும் தெரியல, அது என்ன ரிலீஸ் பண்ணிச்சுன்னு ஒண்ணும் பார்க்கல. எல்லாமே அரசியல தான் பார்த்தானுங்க. அதை
உண்மையில இந்த நானும் பார்க்கல, நானும் அப்படித்தான் பார்த்தேன். அதுல உண்மை இருந்தா தானே பார்க்க, என்னன்னே தெரியல. அவன் தான் இருந்தானா இல்லையான்னு தெரியல, நீனு ஏதோ ஒண்ணு விடுற, அதுலயும் தெரியலையா? என்னதான் பண்ண சொல்றப்ப? போராடினா தீவிரவாதிம்ப, உன்னோடவே இருந்தா மிதவாதிம்ப, மந்தமானவன்ப. என்னை போராட சொல்றியா, தீவிரவாதியா இருக்க சொல்றியாங்கிறத நீ தான் டிக்ளேர் பண்ற. நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்தேன், 3 வேளை சோறு போட்டாங்க வீட்டுல, சத்தம் போடாம. நானும் சத்தம் போடாம சாப்பிட்டு ஆபீஸ்க்கு வருவேன் போயிருவேன். யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் கூட இங்க வந்திருக்க அண்ணனை யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவன் கருப்பு சட்டை போடுவானா, கலர் சட்டை போடுவானா, காவி சட்டை போடுவானான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனை நீ எல்லா சட்டையும் போட வச்சுக்கிட்ட. எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டான். எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டு நேரா குளிர் தாண்டாது, நான் போய் அதுக்காக இந்த சட்டையெல்லாம் போட்டிருக்கேன், நான் போய் பீச்சில் நிக்கிறேன் அப்படின்ட்டான். 7 மணிக்கு மேல பீச்சில் நிக்கிறவனா ஒழுக்கம் கட்டவங்க அப்படிமாங்க. சரியில்லாத பையன், ஒரு மாதிரி பிளே பாய் அப்படிமா. பொம்பளை பிள்ளை அதுக்கு மேல பொம்பளை பிள்ளைய நிக்கவே விட மாட்டான். ஆனா 6 நாள் அங்கதான்டா உட்காந்துருக்கேன், ஒரு பையன் எங்களை அப்படி சொல்லலடா அந்த உலக நாடுகள்ல. இன்னைக்கு 7வது நாள், இன்னைக்கு 7வது நாள் இங்க உட்காந்து போராட்டம் ஆரம்பிச்சு அதுக்கு 15 நாளுக்கு மேல போயிடுச்சு போல் இருக்கு. ஏன்னா தை 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, தை 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. நம்ம தை 1ல இருந்து நீ கணக்கு பண்ணிக்க, 6 நாள் 7 நாள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி உட்காந்ததெல்லாம் நேரம் வரைக்கும் ஒரு செய்தித்தாள்கள்ல கூட, செய்தித்தாள்கள்ல வரலங்கிறது முக்கியம் இல்ல, எழுதுறதுக்கு இடம் கிடைக்கல அவனுக்கு. நம்மளை பத்தி எழுதுறதுக்கு இடம் கிடைக்கல. எங்கனையாவது ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கா, விபத்துல விழுந்துட்டாங்க, இருந்து போனவங்க காலித்தனமா போனாங்க, போய் பாரு. இந்த டெம்போ எல்லாம் எடுத்துட்டு வராங்க, குட்டியான எல்லாம் மேல உட்காந்துருக்கான். மேல உட்காந்துட்டு 2 கையும் விட்டுட்டு தான் அடிக்கிறான். கீழே விழுந்தான். நீ குறுக்க டிராபிக் போட்டு சிக்னல் காமிச்சனைக்கு தான்டா கீழே விழுந்தான். ஏன்னா நீ எப்ப காமிக்கிறேன்னு எங்களுக்கே தெரியல. எல்லாம் வரலாம் வா வரலாம் வா வரலாம் வா வரலாம் வான்னு வந்துகிட்டே இருந்தே டப்புன்னு நீட்டிவிட்டேன். பிசுக்குன்னு பிரேக் அடிச்சா கீழே விழுந்துட்டான். இன்னைக்கு அவனே உஷாரா வர்றான், அங்க இருந்தே வர்றான். ஏதாவது பண்ணுவாங்க, நீ பொறுமையாவே போ அப்படின்ட்டு பொறுமையாவே வர்றான். ரொம்ப உஷாராவே வர்றான். பக்கத்துல இருக்க அவன் தம்பி அண்ணன் அப்படித்தான் இருக்கான். அவன் தெருக்குள்ள இருக்கவன தான் இருக்கான், பாதுகாத்துக்கிறான். பத்திரமா கூட்டு வராங்க, திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போறாங்க. இந்த டீசலுக்கு எல்லாம் காசு நீனா கொடுக்குற, வண்டியில வராங்க டீசலுக்கு நீனா காசு கொடுக்குற, உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் நீனா வந்த, நீனா வாங்கி கொடுத்த. உங்க ஒருத்தன் ஒரு அண்ணன் இங்க ஒருத்தன் டோலக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணன் வேணாம்ண்ணே அப்படின்னா, சரிண்ணே புண்ணே எனக்கு கை கேட்க மாட்டாங்க, இருந்துச்சு படம் பண்ணு அடிச்சுட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டான். கையில இருந்துச்சா அடிச்சுட்டே இருந்தாங்க. உண்மைதான், ஒரு உற்சாகம் கிரியேட் பண்றதுதானே. நீனா வாங்கி கொடுத்த, உன்னிட்ட கேட்டோம் நாங்க. உண்மையிலே இந்த போராட்டம் யார் ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே தெரியாதுயா, எனக்குமே தெரியாதுயா. நானே 4 நாள் கழிச்சு தான் வந்தேன். நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் ஊருக்கு போன கதையே வேற. எல்லாரும் பொங்கலுக்கு போவாங்க, நான் மாடு அவுத்தூர்னைக்கு போனேன். வாங்க மாட்டு பொங்கலுக்கு வந்திருக்கீங்களா, மாட்டை குளிப்பாட்டுங்க அப்படின்னாங்க. என்னைய பார்த்து, கண்ணுக்குட்டி சைஸ் கூட இல்ல, ஏமாமா அப்படிலாம் பேசுற அப்படின்ட்டு அங்கேயே இருந்தேன். இருந்து 2 நாள் கழிச்சு வந்தேன். வந்தப்பல எனக்கு திட்டினேன் என் ஃப்ரெண்டு, டே எப்பவும் நீ தானே என்ன அழைச்சிட்டு போவ, உன் சர்வா இன்னைக்கு 2 நாள் நான் இருந்திருக்கேன், இன்னைக்கு நான் வரமாட்டேன். அப்பவே ஷிஃப்ட் எனக்கு சொல்லி கொடுத்தேன், எனக்கு அப்ப தெரியல, லேட்டா தான் புரிஞ்சது. இன்னைக்கு நான் வரமாட்டேன், நீ இரு, நாளைக்கு நான் போறேன் அப்படின்னா. இன்னைக்கு அவன் அங்கதான் இருக்கான் வீட்டுல, நான் இங்க இருக்கேன். நான் போயிருவேன்ல, என்னை அழைச்சி கொண்டு ரூம்ல படுக்க போட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அவன் இங்க வந்துருவான். இங்க வந்துருவான். மத்தியானம் கேட்டா போன் அடிப்பான், டே சாப்பிட்டியடா அப்படிமா. ஏன்னா அவனை கேட்க மாட்டேன் சாப்பிட்டாடா, ஏன்னா இங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பான், எனக்கு நல்லா தெரியும். அவன் இருந்தாலும் இருக்க விட மாட்டாங்களே, நம்மளால சொத்தை கொடுத்து சாப்பிடுறா ஹெவியா இருறா அப்படின்னு. சாப்பிட்டியாடா அப்படிமா. இல்லடா டயர்ட் ஆயிடுச்சு தூங்கிட்டேன், 4 மணிக்கு போய் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், திரும்ப ஒரு 8 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நான் தான் திரும்ப இங்க வந்துருவேன், சாப்பாடு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவனை எல்லாம் விட்டுட்டாங்க. இதை பத்தி ஒரு பத்திரிகையிலுமே எழுதல. அதான் முன்னாள் பேசினது, ஒரு பத்திரிகையிலுமே எழுதல. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனா ஒரு பத்திரிகையிலுமே சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இதான் சொல்றான், இதான் பண்றான், இதை பத்தி சொல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன், நம்ம கூட இருந்தவன். கேன்சர் தானே அவன், புற்றுச்சல் தானே நம்ம கூட இருந்தவன். அயோக்கிய பையன் தானே அவன், நல்லவனா அவன், நல்லவனா அவன். ஒரு பேப்பரை வாங்குவேன், 1ஆம் பக்கத்துல ஆரம்பிச்சப்பல யார்ட்டையாவது வித்திருப்பான் அந்த பேப்பரை. முதல் பக்கத்தை எப்பவுமே பேப்பர் வாங்கினா தலையங்கம் தான் படிக்கணும். நம்ம தலையெழுத்து இதுல வேற என்னென்னவோ படிக்கிறோம். முதல் பக்கத்துல எதையாவது எவன்டையாவது வித்திருப்பான், ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கோ, இல்ல ஒரு நடிகை ஏதாவது இருக்கோ, இல்ல எங்கேயாவது அரசியல் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லியோ ஏதாவது வித்திருப்பான். அடுத்த பக்கத்தை பார்த்தோம்னா அதையும் அவளுக்கு ஏதாவது வித்திருப்பான், இல்லைன்னா ஒரு நாகடக்காரனுக்கு வித்திருப்பான். எது வயிறு அட்டிக்க யாரு வாங்க போறது? 6 ரூபாய்க்கு பேப்பர் வாங்குறானே, 4 ஃபுல்லா உட்காந்து படிக்கிறதுக்கு, டைம் பாஸ் ஆகுறதுக்கு, அவன் தான் வயிறு அட்டிக்க வாங்குறானடா. 2ஆம் பக்கத்திலே போட்டிருப்பான், புதுசா பிளாட்டினம் வந்திருக்கு அப்படிமா. 2ஆம் பக்கத்திலே போட்டிருப்பான். 3ஆம் பக்கத்துல தலையங்கத்தை மட்டும் போட்டு 4ஆம் பக்கத்துல செய்தியை போட்டிருப்பான்.
இப்ப இந்த 4 பக்கத்துக்கு உனக்கு தான் முன்னாடி வச்சேன் உனக்கு தான் முன்னாடி வச்சேனே அவனை ஏமாத்தி மொத்த காசையும் வசூல் பண்ணிருப்பான். நமக்கு செய்தி எங்கேதான் போட்டிருப்பான். என்ன செய்தி போட்டிருப்பான் தெரியுமா? வழக்கம் போல நடந்ததுன்னு தான் போட்டிருப்பான். உற்சாகமா நடந்ததெல்லாம் போட்டிருக்கவே மாட்டான். வழக்கம் போல நடந்ததுன்னு. எப்ப 7 நாள் கடந்துட்டோம்ல அதனால 7 நாள் கடந்துட்டோம்ல அதனால வழக்கம் போல நடந்தது அப்படின்னு தான் போட்டிருப்பான். ஆனா உற்சாகமா நடந்ததுன்னா அவன் அரசியல்வாதி கேள்வி கேட்பான். நீ பாத்தியா உற்சாகமா நடந்ததா? பேப்பர் நடத்திடுவியா? சர்க்குலேஷன் போயிருமா? வேண்டு போயிருமாடா சென்னையை விட்டு? பத்திரிகை ஆபீஸ் பல பாத்துருக்கோம்டா நாங்க அப்படின்றான். எவ்வளவு அக்கப்பூர் நடக்குது தெரியுமா? இப்படி பண்ணுவான். சேர்றா அப்படின்னா அவனுக்கு கடைசி பக்கத்துல என்ன நடக்கும் தெரியுமா? கடைசி பக்கத்துல நடக்கிறது எப்படி சினிமா நடிகை தான் எழுதியிருப்பான். நடிகை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊர் மாதிரி வந்து இறங்குறது குவி வாழ்க. எவன் பக்கறானோ தெரியல. குவிறது மட்டும் இங்க தாண்டா. எவன் தான் பாலையும் தேனையும் ஊத்தி வளர்க்குறானே தெரியல. லெட்டு 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 லெட்டுதான் வந்து இறங்குறாளுங்க. எங்களுக்கு பார்த்து பார்த்து கண்ணு அழுகி போச்சு. எவ்வளவு நேரம் தான் சைட் அடிக்கிறது? என் ஊர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி நிக்கிறேன்னு தான் பாக்குறேன். மத்த நாள் ஃபுல்லா அவளுக்கு தான் பாக்குறேன். திரும்பி பார்த்தா அவ தான் நிக்கிறா. அப்படியே நிக்கிறா. ஏன்டி நேரா நிக்க முடியாதானா? இல்லதான் ஸ்டைல்னு சொன்னா மாடலு அப்படிதான் இருக்க சொன்னாங்க. உண்டு எடுக்கிறான். நான் இவ்வளவு வரைக்கும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி காலம் தூக்கி வச்சிருக்கான். நடராஜர் மாதிரி எங்களை தான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னத்தான் சொல்ல சொல்றேனே. அது கடைசி பக்கம் ஆகி போச்சு. இப்ப முதல் 4 பக்கத்துல உள்ள வந்து அப்பதான் இல்ல டைட்டில் மட்டும் தான் போட்டிருந்தான். கண்டென்ட் எல்லாம் உள்ள என்ன எல்லாம் எழுதல. வழக்கமாக நடந்து நடைபெற்றதுன்னு போட்டான்ல. என்ன நடைபெற்றதுன்னு போட்டான் அதெல்லாம் உள்ளுக்குள்ள போடுவான். உள்ளுக்குத்து வச்சு உள்ளுக்குள்ளதான் எழுதுவான். இப்ப 4 பக்கம் பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்ல. அதான் நமக்கு வாட்ஸ்அப் செஞ்சு கொடுத்தவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். நம்ம ஓப்பன் பண்ணோன்னு சொல்லியிருப்பான். என்ன உற்சாகமா நடந்து விட்டு இருந்தேன்னா எல்லாரும் இருந்தாங்கன்னா அப்படின்னு கிரௌட போட்டு ஒரு ஸ்டில்ல போட்டு கீழே மீம்ஸிங் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருப்பான். இது வெற்றி பெறும் அப்படின்ட்டு. ஆனா அவன் 4 பக்கம் கழிச்சு நமக்கு இன்னும் போடவே இல்லை. நடுப்பக்கத்துல என்ன தெரியுமா எழுதியிருப்பான்? ஒரு நடுப்பக்கத்துல ஒரு 4 பக்கம் வச்சிருப்பான். அந்த ஜாதியில இருந்து மாப்பிள்ளை கேட்கிறான், இந்த ஜாதியில இருந்து பொண்ணு கேட்கிறான்னு எழுதிட்டு வரி விளம்பரம் எல்லாம் எழுதியிருப்பான். டிரைவர் காலு தேவை 15,000 அப்படின்னு எழுதியிருப்பான். நான் வண்டி ஓட்ட வந்தேன். நான் பேய் ஓட்ட வந்திருக்கேனா வண்டி ஓட்ட வந்திருக்கேனா? என்னை பிடிச்ச பேய் ஓட்ட வந்திருக்கேனா வண்டி ஓட்ட வந்திருக்கேனா? என் முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த பேய் காதுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கடுப்பாய் அடிச்சு இறக்கி விட்டேன். இப்ப அங்க போய் உட்காந்துக்கிட்டு அழுகுது. தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு எல்லாரும் போராடுறான். கேளுங்கடா. முதுகுலயே உட்காந்துருந்தேன் ஒண்ணுமே கேட்க மாட்டேன்ட்டான். திடீர்னு அடிச்சு இறக்கி விட்டான். நான் இங்க வந்து உட்காந்து இருக்கேன் முண்டச்சி மாதிரி. கேளுங்கடா அப்படின்னு எவனையாவது தூண்டி விடுறான். மாதிரி சூழி காலி வாடி இங்க வாங்கடா அப்படின்ன மாதிரி ₹1 கொடுத்துருந்தா ரெடி பண்ணி இருப்பேன். நீ ஏன்டா புல்லாம் மண்ணு வடிவேல கேட்பான அந்த மாதிரிதான் இருக்கு. எப்ப நம்ம அதுக்கெல்லாம் போராட வேண்டியிருக்கு. இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்கு? இவன் வந்து கலைக்கிறான்ல. கலைச்சு விட்டோம்னா நம்ம போயிடுவோம்ல. நம்ம போயிட்டோம்னா அப்புறம் திரும்ப மறந்துடுவோம்ல. மறந்துட்டோம்னா திரும்ப ஒண்ணு கூடுறதுக்கு இன்னொரு 150-200 வருஷம் ஆகும்ல. அதை கிரியேட் பண்றதுக்காக நம்ம பாக்குற வேலைக்காக நம்ம போயிடக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டியது. இருக்கணும் உணர்வோட இருக்கணும் அப்படின்னு பேச வேண்டியது. ஒரு அண்ணன் சொன்னாரு, எனக்கு வந்து மேடை பேச்சு வராது, நகைச்சுவை வராது அப்படின்னாரு. எனக்கு எந்த அளவுமே வராது. பேசிக்கலி நான் திக்குவாயி. இங்க வந்துதான் சரி பண்ணிக்கிட்டேன். நான் பேசிக்கலி நான் திக்குவாயி. ஆரம்பத்துல ஏதாவது கோவம் இங்கேயே நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, கொளறி இருக்கும். கொளறி தான் பேசியிருப்பேன். சில வார்த்தைகள் கோவமா பேசும்போது டக்குன்னு புலவா அந்த வார்த்தை வந்திருக்காது. பள்ளிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பேசிதான் சரி பண்ணிக்கிட்டேன். அதுதான் அப்படி பேசி திரிகிறேன். நான் லியோனி ஒரு பட்டிமன்றத்துல சொல்லும்போது சொல்லுவாப்புல, தியாகராஜ பாகவதர் ஊருக்கு வந்தாராம். அம்மா வந்து என்ன பண்ணிச்சான், அது இவருக்கு வயிற்றுல இருந்தாராம். அவங்க அம்மா 90 வாங்கி வயிற்றுல இப்படி பூசிக்கிடுச்சான், என் புள்ள நல்லா ஒன்ன மாதிரியே வரணும்னு. அப்பதான் லியோனி பட்டிமன்றத்துல பேசும்போது சொன்னாரு, இதனாலதான் என்னவோ தெரியலமா நான் தெருவா பேசிக்கிட்டே திரியிறேன், தெருவுலயே உட்காந்துருக்கேன், இன்னும் வளரவே இல்லை அப்படின்னாப்ல. அவரே சொன்னாப்புல. அதை மட்டும் எடுத்துக்குவோம், லியோனியை விட்டுருவோம். அது மாதிரி அன்னைக்கு திக்குவாய்க்கு பிராக்டிஸ் பண்ணது போக இன்னைக்கு இவங்களுக்காக நம்ம பேச முடியாது போச்சு. ஒரு வகையில நல்லதுதான். என்னதான் பண்ண சொல்றேன்னையா, சும்மாவும் இருக்க விட மாட்டேங்கிற. நீங்க பாட்டுக்கு 10 பேர் நின்றாண்ட 10 பேர் அப்புறம் அடிப்பேன், அப்புறம் 10 பேர் நான் 100 ஆகுறான், அப்புறம் நான் விரட்டுவேன் 100 1000 ஆகுறான். இப்படியே மல்டிபிள் ஆயிட்டு தானே இருக்கீங்க. 6 நாளா நீ பாக்குற என்னத்த புதுசா சொல்லிவிட்டாங்க. நீ படிக்காத, சினிமாவில பார்க்காத, செய்தியில கேட்காத, நீ படிக்காத, புதுசா என்னத்த சொல்லிவிட்டாங்க உனக்கு? எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கறத மட்டும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறதுனாலதான் இங்க நின்றுட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு போயிருப்போம். எத்தனை பொழுது வந்துருச்சு தெரியுமா, எத்தனை விடியல் வந்துருச்சு தெரியுமா, எவ்வளவு வெயில் தெரியுமா, எவ்வளவு மழை தெரியுமா. நம்ம எதுக்காக போனோமா? போலன்னா என்ன அர்த்தம்? என்ன உணர்வு உள்ள ரிட்டன் அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கோம். நம்ம அண்ணன் இங்க படுத்திருப்பான், நம்ம தம்பி அங்க படுத்திருப்பான்,
நம்ம சகோதரி அங்க இருக்கா, நம்ம திரும்ப போகணும், நம்ம வேலையை முடிச்சிட்டோம், பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தானே வந்துகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நேரம் ஆபீஸ் முடிச்சோடனே வீட்டுல வண்டி விட்டு சல்லுன்னு இங்க வந்து நம்ம எதுக்கு வர்றோம்? இப்ப நீ என்ன ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணுமே இல்ல, நீ வேணா ஈவினிங் பாரு, நீ பேரிகேட் அங்க போறான்னு வச்சுக்க, ஜனவரி 26க்கு ட்ரையல் பார்க்கணும், ட்ரையல் செக்ரட்டரியேட்ல நடந்துகிட்டு இருக்கு, எப்போ ஒன்று வச்சுக்கு போகலையே அங்கதான் நடக்கும். இப்ப வண்டிக்கு வழி இல்ல, வஜ்ரா வண்டி வர்றதா நம்ம வண்டி வர்றதா? நம்ம வண்டி தான் வருது அங்க வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படி இருக்கப்ப அவன் என்ன பண்றான், அங்க போய் பிளாக் பண்றான்னு வச்சுக்க குறுக்க, நம்மளால என்ன வண்டியில வந்தவன் அங்கனே வச்சு சீரிட்டே நிக்க போறான், இப்படியே திரும்பி பெசன் நகர் போயிடுவான், இப்படியே கிளம்பி எங்க போவான், பெசன் நகருக்கு போயிடுவான். அங்கேயும் இந்த மாதிரி கடற்கரை இருக்கு, ஆனா அது கொஞ்சம் சின்னது அவ்வளவுதான். ஆனா நம்மள சொன்னல பாலவாக்கம் கொட்டி வாக்கம்னு, அப்படியே போவான், நீலாங்கரை வரைக்கும் போவான். நீலாங்கரை தாண்டாப்புல அப்படியே போவோம், அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் விடுறா வண்டியா, போற வரைக்கும் போவோம், ஈஸியார பாத்துருவோம் அப்படின்றோம், முடிஞ்சு. நீ இப்ப இந்த ரோட்ல தான் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருந்த, அதையும் நம்மளால தான் பாத்துக்கிட்டு, நீ ஒன்னும் பெருசா எல்லாம் பாக்கல. அவன் கன்னியாகுமரி வரைக்கும் போவான். அப்புறம் என்னடா சும்மா இருந்தவன் ஊதி கெடுத்தான், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ட்டு, அப்புறம் சும்மா இருந்த உம்புரா, அந்த பகுதியில இருந்த உம்புரா என்ன ஒண்ணும் அப்படியே வந்துருச்சு வந்து ரோட்ல உட்காந்துருவான். நான் போராட்டத்தெல்லாம் தூண்டலப்பா, நான் உண்மையை சொல்றேன். நீ இப்படிலாம் பண்ணினா அப்படிலாம் நடக்கும் தான் சொல்றேன். நான் என்னைக்குமே தூண்டல. நீ வீட்டுக்கு போய் வான்னு நான் சொல்லல. தன்னழிச்சு அவனே வந்தான், அதைத்தான் மொத்தமா எழுதியிருக்கான் பத்திரிகையில. அவனா வந்தா, அவனா உட்கார்றான், அவனா பேச்ச கேட்கறான், திரும்ப அவனே எழுந்திரிச்சு போயிடுறான், நானும் போயிடுறேன். எனக்கு அப்புறம் யாரோ ஒரு அண்ணன் வர்றான், யாரோ ஒரு தம்பி வர்றான், அவன் பேசுறான், இவன் கேட்கறான், போயிடுறான், முடிஞ்சு போச்சு. திரும்ப வர்றான், ஷிஃப்டட் தான். நாங்க யாரும் இங்க பர்மனன்ட் எல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது, ஆசைப்படுறது கிடையாது, அங்கே தீவு வாங்கணும் இங்கே தீவு வாங்கணும்னு. ஷிஃப்டட் தான். எவன் எங்க போறானே தெரியல, அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் போயிட்டே இருக்கான். இவன் குறுக்க அப்பப்ப ஏதாவது செய்தி காதுக்குள்ள. நல்ல செய்தி சொல்றவங்கள நான் விட்டுறேன், அவங்கள பத்தி நான் சொல்லல. வேற ஏதாவது செய்தி. ஜனவரி 26 குடியரசு தினம். குடியரசு தினம் நடக்கல ஒரு ஸ்டேட்ல அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நீ ரேஷன் கார்டு கொடுக்கறத விட பெரிய அவமானம். ரேஷன் கார்டு திருப்பி ரிட்டர்னபிளா அவன்கிட்ட ஒப்படைக்கிறத விட பெரிய அவமானம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, இத்தனை வருஷமா அந்த பார்ட்டி, இங்கிலீஷ்ல சொல்லுவான், இந்த கட்சி இங்க ஆட்சி அமைச்சதற்கான அர்த்தமே கிடையாது. என்னடா நீ கண்ட்ரோல் பண்ற, என்னடா வச்சிருந்த, என்னடா நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படிமா? அதுக்கு அவன் போர்ஸ் இறக்கத்தான் செய்வான், போர்ஸ் இறக்கத்தான் செய்வான். இன்னொன்னு சொல்லுவான் தெரியுமா உனக்கு? இந்த பந்தல ஜனவரி 26 அன்னைக்கு அவன் போட்டதா கூட சொல்லுவான். எங்களை வேடிக்கை பார்க்க வந்த மக்களை நாங்க தான் போட்டு கொடுத்தோம், அந்த சைடு இருக்க மக்கள் பூரா இதை தான் பார்க்க வந்தாங்க, நாங்க அவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கோம்னு பத்திரிகையில போட சொல்லுவான். போடுவாங்க. நமக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்தது உள்குத்துன்ட்டு. ஒரே வேவலத்தில் இருக்கோம்ல நம்ம, அவன் போடத்தான் செய்வான். நம்மளால எப்பவுமே எங்கேயாவது ஏதாவது வேடிக்கை குரங்கெல்லாம் காமிச்சு முன்னாடி ஊர்ல தெருவுல வித்த காய்ப்பாங்க, கவுண்ட் மலை ஏறி இந்த மலைவாழ் மக்கள், மலைவாழ் பகுதி மக்கள் யாராவது டான்ஸ் பண்ணுவாங்க, சர்க்கஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்ப விட்டுட்டான், நேரம் இங்கேதான் நிக்கிறான். என்ன பேசுறான், எதுக்காக பேசுறான் அப்படிங்கறத அவனே லிசன் பண்றான். அப்ப நீ இதைத்தான் பார்க்கணும். மத்தவன் சொல்றதெல்லாம் விட்டுரு. நான் ஒரு வாரமா 6 நாளா நீ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கவனுக்கு திடீர்னு ஒருத்தன் பரபரப்பா வேகமா பரபரப்பு வேகத்தை பத்தி நான் சொல்லவா? ஹோட்டலுக்கு நேரா போவான், அண்ணா ஒரே ஒரு கல் தோசை, ஒரே ஒரு ஆம்லேட் போதும்னே, கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் கொண்டு வா, பசிக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீ வண்டிக்கு போகணும்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லியிருப்பேன். வேகமா இலைய வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா பக்கத்துல ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருப்பான், பக்கத்து டேபிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான், எல்லாருக்கும் வைப்பான். பசி மறந்ததுக்கு அப்புறம் கடுப்பாயி நீ ஏறெடுத்து அவனை பார்ப்ப, அண்ணனை கவனிக்கல அப்படிமா. அப்பதான் பரபரப்பா காமிப்பான். அது வரைக்கும் பேசாம இருப்பான், நம்மால மாதிரி. அது வரைக்கும் பேசாம இருக்கான். எப்ப நீ வீட்டுல இருந்த வரைக்கும். நீ திரும்ப முறைச்சு திரும்ப கேட்கறல்ல, அண்ணனை கவனிக்கல அப்படின்றான். கவனிக்கிறதுக்காக தான் போலீஸ் இறக்குறான். எப்படி போலீஸ் இறக்குறான்? அந்த சைடு மட்டும் அவன் நிற்பான், பார்டர் தாண்ட மாட்டேன், இந்த சைடு வரமாட்டான். போலீஸ் இந்த சைடு வரவே வராது. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. போலீஸ் வரவே வராது. ஏன்னா இங்க சீண்டுனா தமிழ்நாடு ஃபுல்லா நாரி போயிரும் தெரியும். இங்க நீ அடிச்சேன்னு வச்சுக்க, முதல்ல ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாரு, முதல் முறையா ஒரு முதல்வரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு திரும்பி வந்திருக்கான். அவனோட என்ன நோக்கத்துக்காக போனோம்னு அதை செயல்படுத்த முடியாம தமிழை அடிச்சிருக்கான், திருப்பி வர சொல்லியிருக்கான். எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, நடக்கவே முடியாது. நடத்தி காமிச்சிருக்கான் தமிழ, அமைதி வழியில சைலண்டா பண்ணிருக்கான் ஒரு முதல்வர்.
முதல்வர் எவ்வளவு பொறுப்புகள் தெரியுமா? நீ சொல்லுவல, சும்மா கலெக்டர் சொல்லுவ, ஐஏஎஸ் சொல்லுவ, ஐபிஎஸ் சொல்லுவ, அதுக்குள்ள இருக்க அத்தனை உள்ளீடுகளையும் சொல்லுவ, அதுக்கு செக்ரட்டரி இருக்கான், டைரக்டர்ஸ் இருக்கான், இவ்வளவு பேருக்கும் லீடர் அவன் ஒருத்தன் தான் தமிழக முதல்வர். எப்படி இந்தியாவுக்கு பிரசிடென்டோ அது மாதிரி ஸ்டேட்டுக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட். உனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீ அப்படித்தான் கூப்பிட்டாவணும், முதலமைச்சர் தான் கூப்பிட்டாவணும். அந்த மனுஷன் அங்க இருந்து போனா அங்க இருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, நீ எல்லாம் எனக்கு ஆளே கிடையாது போடா அப்படின்ட்டான். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப போராட்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இந்த போராட்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க சொல்லியிருப்பான், என் புள்ள போராடிக்கிட்டு இருக்கான், அவன் சொல்லுவான் நல்லத, அவன் சொன்னான்டா நானே மாட ஊத்து விடுவேன், நீ ஒன்னும் வர வேணாம். எப்படி பண்ணிருக்கான்? அப்புறம் எப்படி நீ அடுத்தவன் சொல்றதெல்லாம் கேட்கலாம்? தப்பு இல்லையா அது? அடுத்தவன் சொன்னதை கேட்டு நீ லைட்டா கலைஞ்சிட்டுன்னு வச்சுக்க, அவனே இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அண்ணன் கலைஞ்சிட்டான், அப்படியே அந்த விஷயம் எடுத்துக்க, அப்படியே போட்டுரு, அடுத்தவனுக்கு காமி அப்படின்னு. எங்க பாரு அங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு இங்க இருக்கவனு கிளம்பிடுவான், இங்க இருக்கவனு கிளம்பினோடனே அங்க இருக்க கிளம்பிடுவான், வேலை ஈஸியாயிருச்சு. அவன் என்ன பண்ண வந்துருவான், இன்னைக்கு அவசர சட்டம் ஏற்றுனது முத நாள் புரியல போல் இருக்கு, மறுநாள் தமிழனுக்கு புரிஞ்சிருச்சு அவசர சட்டம், அதனால அவனா வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு மறுபடியும் டிக்ளேர் பண்ணுவான். அவசர சட்டம் எந்த அவசர சட்டம்? மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டமா இது? இவனா சொன்னான் டெம்பரரியா மாட ஊத்துக்கணும். டெம்பரரியா மாட வைக்கிறது எனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்றது? அதான் நான் அன்னைக்கு அவுத்து விட்டேன்னு சொல்லிட்டேனே. என்ன டெம்பரரியாவே இருக்கேன், நான் தற்காலிக பொண்டாட்டியா கல்யாணம் பண்றது கூப்பிடுறான், நான் அக்ரிமெண்ட்லயா கல்யாணம் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன அக்ரிமெண்ட்லயா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்? என்னடா கொடுமை அது? இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. முதல்ல குளிக்க சொல்லுங்கடா நல்லா. ஆனா அதெல்லாம் விளம்பரம் இல்ல. நான் இந்த விளம்பரம் எல்லாம் எத்தனையோ விளம்பரத்தை பார்த்தாச்சுரா. உனக்கு நீ போட்டோ போட்டுக்கிட்ட வந்த, நீ உனக்கு உணவு வாங்கி கொடுத்த, ஒருத்தன் பிஸ்கட்டுக்கு போட்டோ போட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்த, எத்தனை பேர் வாங்கி கொடுத்தேன்னு தெரியும். இந்த கப் எடுத்து போட்ட போட்டோ எவனாவது எடுப்பான், எடுத்து போட்டா எவனாவது சொல்லுவான் நான் வாங்கி கொடுத்த. இங்க வந்து இந்த படுதான நேற்று காலையில அப்படியே கிளீன் பண்ணி தொண்டையை தொடச்சி அந்த ஓரமா போட்டுட்டு திரும்ப அந்த படுதா அந்த சுத்தமா உணவா போட்டான். எந்த போட்டோ எடுப்பான் நான் போட்டான். அது மாதிரி போட்டோஸ் கூட எடுக்கலடா. வாலண்டியர்ஸ் எவனாவது வந்தா கல்லூரிகள்ல இருந்து அழகழகா பிள்ளைகளை கூட்டி வந்தானா எடுத்து உடனே போட்டு கல்லூரி நேமம் தான் ஃபர்ஸ்ட்ல போடுவான். அந்த பிள்ளைங்க நேமம் கூட போட மாட்டான். என்சிசி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பா எந்த அளவுன்னே போட மாட்டான். அந்த பிள்ளைகளுக்கு டைட்டா டிஷர்ட்டை போட்டு விட்டு அசிங்கப்படுத்தி அதுல நேம் வேற எழுதி அங்கேருந்து கூட்டி கொண்டாந்து இங்க பீச்சில் எத்தனை தடவை எடுக்க விட்டுருக்கான். 6 நாள் போராடி இருக்கோம், உட்கார்ந்து இருந்திருக்கோம். லட்சக்கணக்கான பேரு மலம் ஜலம் இங்கதான் கழிச்சிருக்கான். ஒரு ஸ்மெல்லும் இல்லை, சுத்தமா கழிச்சிருக்கான். எல்லாத்துக்கும் வண்டி வச்சிருக்கான். இங்கதான் சாப்பிட்டு இருக்கான், சாப்பிட்டது இங்கதான் போட்டிருக்கான். நார்த் இந்தியா ட்ரெயின் இந்த சென்ட்ரல்ல வரும்போது போய் பார்த்தோன்னா தெரியும், ஒரே வெக்கையா இருக்கும். ட்ரெயினை கிராஸ் பண்ணாலே, இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணாலே ஒரே வெக்கையா இருக்கும், ஒரே ஸ்மெல்லிங்கா இருக்கும், தாங்க முடியாது சென்ட்ரல்ல. ஆனா ஒரு ஸ்டேட் ஹோல் இந்தியாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் அப்படியே வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கான். சின்ன ஸ்மெல் வரல, சின்ன ஸ்மெல் வரல. மனசு சுத்தம் போல, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டான். அதை பத்தி எல்லாம் அவன் எழுதவே இல்லை. ஃபியூச்சர் எழுதுவான் எப்ப தெரியுமா? இதே வந்து 100 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 50 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெறுசா எழுதுவான். அன்னைக்கு எல்லாம் செருப்பால் அடிக்கணும் போலே தோணும். ஆனா அன்னைக்கு அடிக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? நம்மளால தான் எழுதியிருப்பான். நம்ம கூட இருந்தாலும் நம்ம அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு நடந்தது என்னைக்காவது எழுதுவோம்டா அப்படின்னு எழுதியிருப்பான். உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சிறப்பான, உண்மையிலேயே இலங்கையில செத்தப்பெல்லாம் எனக்கு தோணுச்சு, ஒரு சின்ன ரோடு இருந்தா ராமர் பலம் சொன்னான், தெரியுமோ தெரியாத வேணுமோ வேணுமோ அப்படிலாம் ஒண்ணு கட்டி இருந்தா நேரம் தமிழனை போய் காப்பாத்தி கூட்டி இருந்திருக்கலாம். இப்படியே வந்திருப்பான்டா. ஏன்டா நடுக்காரில் அவன் ஜா போறான், கூட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். மதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒருவேளை நம்முடைய ஒரு எண்ணம் இருந்திருந்தா, ஒரு சான்ஸ் இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. பை சான்ஸ் நம்மளால இப்படியே சும்மாவது ஒடியாந்துருப்பான்ல. ஒரு 1000 பேர் ஒடியாரும் போது 100 பேரை சுட்டு கொண்டிருப்பான், பாக்கி 900 பேராவது வீடு வந்து சேர்ந்திருப்பான்ல அப்படின்ட்டான். இங்க வந்து என்ன தெரியுமா சொல்றான், எனக்கு அங்கேயே சுட்டு கொண்டிருக்கலாம் போல் இருக்கு இவன் படுத்துற பாட்டுக்கு அப்படிங்கிறான். டவர்ல எல்லாம் ஏறி வந்து செத்து போயிடுறான் இவன் கொடுங்க. அதுக்கு மேல அந்த மாதிரி பை சான்ஸ் அந்த மக்கள் கூட நம்ம இருந்திருந்தோம்னா சாகலாம் அப்படின்னு நம்ம தோணி இருக்கோம். அதை விட பெரிய போராட்டம்டா அது. அந்த மக்கள் அங்க போராடினது, அவனுக்கு ஆரிஜின் வந்து போய் தமிழ்நாடு தான், பூர்வீகம் தமிழ்நாடு தான், தமிழ் மொழி தான். குமரி கண்டா பிரிஞ்சிருச்சு, பிரிஞ்சதுனால நான் அங்க அப்படி தீவுகளா போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு வந்து போய் பருத்து இங்கதான். அதனால அவன் அங்க அடிச்சா சரி, வெளிநாட்டுல அடிச்சான், இலங்கையில அடிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். ஆனா இங்கே தாண்டா அடிக்கிறான்ப்ப. நீ எது தமிழ்நாடுன்னு ஸ்ட்ராங்கா சொன்னியோ, எங்க வீடுன்னு ஸ்ட்ராங்கா சொன்னியோ, அங்கதாண்டா அடிக்கிறான் உனைய.
உன் வீட்டுல பண்றதுக்கு அவன் தடை போடுறான்னா என்ன அர்த்தம் இருக்கு? உன் வீட்டுல பண்றதுக்கு தடை போடுறான்னா என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு நம்மள வந்து அவன் முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் நம்ம பேசுறவன் அவன் அசையாம உட்கார்ந்து இருக்கான், கொடுக்க கூடாதுங்கிறவன் அப்படின்னா வாங்கணுங்கிறவன் எவ்வளவு போராடணும், பசியோட இருக்கவன் எவ்வளவு போராடணும், எப்படி கிடைக்கணும் நமக்கு? திரும்ப திரும்ப நம்ம தான் நம்மளை கேள்வி கேட்டுக்கணும், நம்ம தான் நம்ம உணரணும். காலையிலே உங்களை அடிச்சிருவாங்க, உங்களை கலைச்சிருவாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னா எப்படா வாக்கிங் வரும்? அத்தனை பேர் காலையிலே இருந்துருச்சு 5 மணிக்கு, சம்பந்தமே இல்லாத வாக்கிங் வந்துட்டு இருக்கானே, வெளியில இருந்து எப்படி வருவான்? 4:30 மணி 5 மணிக்கு எப்படி வாக்கிங் வருவான் வெளியில இருந்து? ஏன் நம்ம அதெல்லாம் அவன் ஏதாவது சொல்லுவாங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு இருப்போமா? ஆபீஸ்ல சொல்லுவாங்க, நானும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், உன்னை பத்தி தப்பு தப்பா பேசினாப்லையா, நீ நேற்று கை கொடுத்துக்கிட்டு போனல, அவர் தான் தப்பு தப்பா பேசினாப்ல அப்படிமா. என்ன சொல்ற? ஆமாவா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுவேன் நான். ஏன்னா நான் கை கோத்துட்டு போகும்போதே அவன் என்ன வைப்ரேஷன்ல இருந்தானே, அவன் நான் கை கோத்திருந்த கையில தெரியும் அவனுக்கு, எனக்கும் தெரிஞ்சது. என்னை பத்தி பாசிட்டிவா வச்சிருக்கானா நெகட்டிவா வச்சிருக்கானு வைப்ரேஷன்ல தெரிஞ்சது. ஒருவேளை அப்படியே பேசியிருந்தா கூட பாசிட்டிவா இருக்குன்னு நான் நினைச்சுக்கோன்னு வச்சுக்கேன், பேசிட்டான் சரி விடு, கூட வந்தவனுக்கு நெஞ்சுரம் இல்ல நம்மள்ட்ட நேரா சொல்றதுக்கு, மறைமுகமா தானே சொன்னான். உன்னை பிடிக்கலன்னு உன்கிட்ட நேரா சொன்னா ஏன்டா பிடிக்கலன்னு கேட்கலாம், இல்ல பரவாயில்லன்னு போயிடலாம், இல்ல நீ மறுப்பு தெரிவிக்கலாம், இல்ல நீ அவனை பத்தி ஏதாவது சொல்லலாம். உண்மையிலேயே அவனுக்கு நெஞ்சிரும் இல்ல, உன்னை பிடிக்கல, உன்னை பத்தி குறை சொல்லணுங்கிறத உனக்கிட்ட நேரடியா சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதவன் என்ன சொன்னா உனக்கு என்ன? தைரியம் இல்லாதவன் உன்னை பத்தி என்ன வேணா சொல்லுவான், அங்கே ஓடனா இங்கே ஓடனா இங்கே ஓடனா அங்கே ஓடனாமா. இன்னொன்னு தெரியுமா, இங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததுல ரொம்ப பேர் படிக்காதவங்க. படிச்சவங்களை பத்தி நான் பேசல, ஹோட்டல் வச்சிருக்கான், ஹோட்டல்ல வேலை பார்க்கறான், அந்த ரேஞ்சில இருக்கான், உனக்கு சாப்பாடு நான் கொடுத்தான். அவனே இந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும்னு எண்ணும் போது, எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் வெளி உலகம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வெளியில கிளம்பி போயிட்டனா அந்த போராட்டத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? எப்படிதான் போராடுறது? அப்புறம் இதுக்கு மேல எப்படித்தான்டா போராடுறது? போராட்ட வழிமுறை இதுக்கு மேல ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியலடா. எப்படித்தான் போராடுவ நீ? பிளாட்டாவோட இப்படி படுக்கல, படுத்துங்கிறத பத்தியா? கிடைச்ச இடத்துல அப்படியே தூங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கணும், தூங்குன மாதிரியும் இருக்கணும். எவனும் நம்ம அசால்ட்டா அசந்துட்டோம்னு நினைக்கவே கூடாது. இப்ப ஏதாவது சத்தம் போட்டோம்னா டப்புன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருவாப்புல, அப்படின்னு உட்காந்துருவாப்புல. அலர்ட்டா இருக்கணும். செஞ்சாப்புலப்ப அப்புறம் நான் சத்தமா பேசல, நான் மோடி மாதிரி ஏத்த இறங்கி பேசணும்னா நல்லா பேசுவேன். நீ ராத்திரிக்குள்ள நீ நினைச்சாலும் தூங்க முடியாது. சத்தியமா நீ 4 தூக்க மாத்திரை போட்டு வந்தாலும் நான் பேசணும்னா நல்லா தூங்கவே முடியாது. இல்ல அவ்வளவு ஏத்த இறக்கமா அழகா வெர்சைட்டையில அப்படி பேசலாம், ராகம் போடுற மாதிரி பேசலாம், 7 கட்டை 8 கட்டையில எல்லாம் பேசலாம். அப்படி பேசுற பல பேருக்கு உருட்டு கட்டை எல்லாம் போயிருக்குன்னு எனக்கு தெரியும், ஏத்த மாதிரி இருந்து. புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது இங்க, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளை சுத்தி எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு எல்லாம் செய்யறாங்க. நல்லது செய்யறவனை பத்தியும் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, கெட்டது செய்யறவனை பத்தி அதை விட கூடுதலா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பக்கா விஷக்கிருமிவன் தானே. பசிச்சு சாப்பிடலன்னா பிரச்சனை இல்லை, கெட்டதை சாப்பிட்டுட்டீங்கன்னா, இப்ப சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கெட்டதை சாப்பிட்டுட்டீங்கன்னா டோட்டலா அவன் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, நீ அப்புறம் என்னதான் கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. அதை நீ பார்க்கணும்ல, நம்ம உஷாரா இருந்துக்கணும்ல, அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனை. உனக்குள்ள என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தெளிவா செய். பெரியார் சொன்னதுதான், அவன் அறிவுக்கு எட்டியதே அவன் செய்யட்டும், அவ்வளவுதான். உன் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை செய். அவன் சொன்னாங்கிறதுக்காக நீ போனாலும் சரி, அவன் சொல்லலங்கிறதுக்காக நீ இருந்தாலும் சரி, உன்னையே நீ அனலைஸ் பண்ணு. ஊருக்கு போன போடு, போராட்டம் எப்படி இருக்குன்னு கேளு. போராட்டம் கிடையாது, இது புரட்சி. போராட்டமா இருந்தா நிறைய அடிதடியா இருக்கும், வெட்டு குத்தா இருக்கும், 4 பேரை அடிச்சிருப்பான், அவனுக்குள்ள அடிச்சிருப்பான், வந்தவனுக்குள்ள அடிச்சிருப்பான், பைக்கு போட்டு கீழே விழுந்திருப்பான், எவ்வளவு பொம்பளை பிள்ளைகிட்ட சில்மிசம் பண்ணிருப்பான். இல்ல வந்த பிள்ளை இத்தனை கிளப்புடா காசை வாங்கிட்டு உள்ள விடுறீங்க, அங்க போராட்டத்துல எல்லாம் உங்காலையிலே சில்மிசம் பண்ணான்னு சொல்றீங்க. நடிகர் எல்லாம் போறீங்க, இங்க எவ்வளவு பேரா வந்துட்டு போறாங்க, ஒரு தப்பு நடக்கல. ஏண்டா தப்பானவனை பூரா உள்ள விட்டு தப்பு நடக்குது, இங்க அத்தனை பேரும் நியாயமா வந்துட்டு போறான். இவனை பத்தி எழுதுறவனுக்கு வாய் கூசுது, நாக்கு கூசுது, கையை கூசுது, குஷ்டரோகம் பிடிச்ச கையே, இதுக்கு மோதிரம் வேற. எவ்வளவு அசிங்கம் பண்றீங்க, அதெல்லாம் விட்டுட்டீங்க. நான் யாரையுமே நீ நம்ப வேணாலும் சொல்ல, நடிகை நம்பாத நடிகை நம்பாதான் சொல்ல. உனக்கு எவன் சப்போர்ட் பண்றான்,
எந்த அரசியல்வாதி என்ன சொல்றான்? பொதுவா ஒரு மனுஷன் இருக்கான், சம்பந்தமே இல்லாம எதையும் சாராம ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத மட்டும் பாரு. நீ அப்படிங்கிறத மட்டும் பாரு. அவனோட சேர்ந்து போ, அவனோட கருத்தோட சேர்ந்து போ. அவனோட சேர்ந்து போனா நீ அவனை தேடி பிடிச்சி அவன் கூடவே பின்னாடி போய் அவன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஐயா வாழ்க அம்மா வாழ்க நீங்க வாங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கலாம் இல்ல. அவன் எங்க பேசுறான், எந்த புத்தகத்துல எழுதுறான்னு பாரு, எந்த மீடியாவில பேசுறான்னு பாரு, அவன் என்ன சொல்றான்னு கேளு, அவன் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு பாரு. அப்படியே ஃபாலோ பண்ணு. அவ்வளவுதான் ஃபாலோ அப். அவ்வளவுதான் ஃபாலோ அப். நீ அவன் அப்படியே படிச்சாலே உனக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் கூட நீ நெருங்கி பழகுனதா வந்துடும். என்னைக்கேன்னு ஒரு நாளைக்கு சந்திக்கிற அன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இப்படி எழுதிருந்தீங்க, உங்களோட எண்ண ஓட்டம் அப்படின்னு தெரியும். தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு, புத்தகம் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா சாஃப்டா எழுதிக்கிட்டே வருவான் ஒரு ஆசிரியர். திடீர்னு அந்த ஒரு பேராகிராஃப்ல ஒரு லைன்ல வன்முறையை கையாண்டிருப்பான். படிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். படிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ புத்தகம் படிச்சேன்னா நிறைய சொல்லி தருவாங்க. அதை படிக்காதனாலதான் அவன் இருக்கான். நம்ம படிக்கிறதே இல்லை. எதுக்காக படிக்கிறது? நம்ம ஊரு தானே, நம்ம மக்கள் தானே, யார் அங்க இருக்கா, இங்க யார் இருக்கா, நம்ம ஆள் தானே அப்படின்னு படிக்கிறது இல்லை. அதனாலதான் நம்மளுடைய வரலாறே எடுத்து இந்த பக்கமா ஒழிச்சு வச்சுக்கிட்டு இதுதான் ஒண்ணுன்னு கொடுக்குறான் திரும்ப வேற புத்தகத்தை. அப்புறம் நம்ம செக்ஸ் புக் படிக்கிற மாதிரி ஆகி போயிருது. பாலியல் கல்வியே நமக்கு சொல்லி தரல. திருக்குறள் இருக்கு எல்லாருக்கும். அகம் 400 அகப்பொருளை பத்திய 400 பாடல்கள் இருந்ததான் அகநானூறு. காலையிலேயே பாடம்லாம் எடுக்கல, உண்மையை சொல்றேன். படிச்சேன்னு வச்சுக்கேன், ஒரு பெண்ணுடைய நாணம் எப்படி இருக்கும், நீ பார்த்தா எப்படி இருக்கும், நீ சிரிச்சு அவ சிரிச்சா எப்படி இருக்கும், அதனுடைய அழகு எப்படி இருக்கும், அந்த கூந்தல் எப்படி இருக்கும், கூந்தல் எப்படி நெளியும், அந்த கூந்தல் எப்படி இருக்கும், அவளுடைய முகம் எப்படி சிவக்கும், சிரிச்சா அந்த பல் வரிசை எப்படி இருக்கும், எல்லாமே சொல்லியிருக்கான் உள்ள. எல்லாமே சொல்லியிருக்கான். சொல்லுங்க. அதனால அமைதியா உட்காந்துக்க, கௌரவமா அப்படியே சத்தம் போடாம உட்காந்துக்க. யாரேன்னு வரான்னு வச்சுக்கேன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் உள்ள இறங்குதுன்னு வச்சுக்கேன், நீ நிக்காத, அப்படியே கூட்டமா உட்காந்துக்க. நீ ஏதாவது பக்கத்துல இருக்கவர்கிட்ட கதை சொல்லு, இல்ல அவர் ஒன்னுட்ட கதை சொல்லுவாரு. அவன் என்ன பண்ணா, அவன் தூங்குறவர் என்ன பண்ணா, ஓங்கி அடிப்பான், தட்டுவான், தம்பி எழுந்திரி, பீச்ல எல்லாம் தூங்கக்கூடாது, விடிய காலையில எழுந்திரிச்சு வீட்டுக்கு போமா. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாம எழுந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எங்க போய் அங்க ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனையும் போய் அழைச்சிக்கிட்டு, அங்கிட்டு இருக்க ஒரு அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே சைக்கிளா போயிடலாம். ரோட்டோட போகும்போது வீட்டுக்கு தான் போறான்னு நினைப்பான். சொல்லக்கூடாது பராட்டா வழிமுறைகள் எல்லாம். அப்படியே போகும்போது அங்கேக்கு எங்க அப்படியே நின்று, அவ்வளவுதான் மனித சங்கிலி. நானும் பார்வையில இருந்துட்டு போறேன். ஜனவரி 26 தானே பண்ற, பண்ணிட்டு போ, நான் எதுவுமே சொல்லலையே. ஏன்னா ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நான் மஞ்சள் கலர்ல பனியம் போட்டிருக்கேன், நெட் டிஷர்ட், ஒரு அண்ணன் கருப்பு கலர்ல போட்டிருக்கான், ஒருத்தன் சட்டை போட்டிருக்கான், ஒரு அக்கா சுடிதார்ல வந்திருக்கு, ஒன்னு சேலையில வந்திருக்கு. அவன் நின்று பார்வையாளர பாத்துட்டு போறான். எங்களை மட்டும் அடையாளம் தெரியாம போகுது. மீடியா வைக்கங்கட்டவன், அவன் எல்லாத்தையும் ஒளிபரப்புவான், நல்லதை ஒளிபரப்ப மாட்டான். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போராடலாம் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். அங்க அந்த அண்ணா நீ எல்லாம் நம்பிக்கையோட தான் டீ போட்டுட்டு இருந்திருக்கு. எல்லாமே ஒன்னொண்ணுமே நமக்கு அடையாளம், ஒன்னொண்ணுமே நமக்கு ஒரு கருப்பொருள் மாதிரி. அவர்கிட்ட கேள்வி உண்மை எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வெளியில நிலவரம் உட்காந்துக்க, யாரும் அடி வாங்காத. சப்போஸ் உள்ள லத்தி சார்ஜ் இறங்கினா நீ உட்காந்துக்க, வராது வந்தா உட்காந்துக்க பேசாம. சார் என்ன சார் அப்படின்னு கேள்வி. அவனுக்கே பாவமா இருக்கும், என்ன சார் அப்படின்னு கேள்வி. ராத்திரி எல்லாம் முழிச்சிருக்கேன், என்ன சார் வேணும்? இல்லடா உங்களை அடிக்க சொல்லி வந்திருக்கு. சரிங்க சார், நான் என்ன பண்ணணும் இப்ப? எழுந்திரிச்சு போடா. ரைட்டு சார், விடுங்க. சத்தமிடா போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன இடத்த காலி பண்ணும், அவ்வளவுதானே. ஜனவரி 26 தானே, நான் தான் பெசன் நகர் இருக்குன்ட்டேன். பெசன் நகர் அந்த வீடு பேசாம இருக்கு, இங்கிட்டு நடத்து, நான் அங்கிட்டு நடத்துறேன். போராட்டம் ஓயவே ஓயாது. இப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா வட இந்திய சேனல்களும் உள்ள போயிட்டானுங்க, தெருவுக்கு தெரு போட்டானுங்க. பாலமேடு போயிட்டானுங்க, அவனியாபுரம் போயிட்டானுங்க, அலங்காநல்லூர் போயிட்டானுங்க, எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டாங்க. அண்ணாந்து சொன்னாரு, ரூமர் எல்லாம் கிளப்புவாங்க, நம்பாதீங்க அப்படின்ட்டாரு. அதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுமே சொல்ல, ரூமர் கிளப்பி விடுறாங்களாம். டே இங்க இந்த குளிர் காத்துல எல்லாம் கிளம்பும், பேசாம இரு.
அசிங்கப்பட்டு போயிடாத. காவல்துறை அவ்வளவு கண்ணியமா இருக்கு. இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு காவல்துறை எந்த இடத்துலயும் சப்போர்ட் பண்ணதில்லை. மாணவர்கள் அவ்வளவு நம்புறான். மாணவர்கள் அவ்வளவு நம்புறான். ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தான் முட்டா பயலடா, அவனும் ஸ்டூடெண்ட் தானே, தமிழ்நாட்டுக்காரன் தானே, எந்த ஒரு காரனா இருக்கட்டும், வட இந்தியாவில இருந்தே வந்து இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் தானே, பேசிக்கலி ஸ்டூடெண்ட் தானே. ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்க, சும்மா வந்திருக்கான். உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும், உன்னை எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறதுன்னு தெரியும் அவனுக்கு. பெரிய கிரிமினல்ஸே பிடிக்கிறாங்க, நம்ம கிரிமினலா? நம்ம இங்க வந்திருக்கவனுக்கு ஒவ்வொருத்தனு கூட வழக்கு கிடையாது. ஆனா சட்டசபைக்குள்ள போய் இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் 100 வழக்கு இருக்கு. அவன் கொடி, அவன் கார்ல எல்லாம் தேசிய கொடி பறக்குது. கேட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா? இதுதான்டா அசம்பிளி. நான் பேசினேன், இந்த அக்கா பேசினுச்சு, ஒரு ஐயா பேசினாரு, முதல்ல ஒரு கிருதா வச்சுட்டு ஒரு அண்ணா பேசினாரு. யாருமே குறுக்க பேசவே இல்லை, யாருமே குறுக்க பேசல. அதுல விட பெருசு என்ன தெரியுமா, அவனுக்கு அந்த கருத்து பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறத அவன் கரவொலி மூலமா காமிச்சிட்டான். கரும நீ பேசினேன்னா எல்லாத்துக்கும் கைத்தட்டி தொலைனாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கல எல்லாத்துக்கும் கைத்தட்டி தொலைனா. இங்க அப்படிலாம் இல்ல, பிடிச்சிருந்தா கைத்தட்டுவான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம கருத்து போய் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். பிடிக்கலன்னா கைத்தட்ட மாட்டான். அப்ப என்ன அர்த்தம், தம்பி இதை விட்டுட்டு வேற பேசுன்னு அர்த்தம். சிம்பிளா அவன் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உன் இலவு சட்டம் தான் தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பெஞ்ச போட்டு தட்டி தட்டி குறைச்சி விட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பெஞ்ச மாத்திரம். அதுக்கு ஏம்ட்டு காசு தான். டம்மு 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 தட்டுறான். உன் கைய பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏம்ட்டு பெஞ்சு போச்சு. என்ன ஜி ஜி தானே? இல்ல ஏதாவது தூங்கிட்டு இருக்கலாம் முழிச்சிட்டு இருக்கலாம் பாக்குறதா ஜீன்னு கொண்டேன். மோசமான தட்டுன்னு தட்டுறான்யா, அதுவும் ரைமிங்கா தட்டுறான்யா. முதல்ல அண்ணாச்சி பாட்டு பண்ணார்ல ஆரம்பத்துல, ஃபர்ஸ்ட் மென்மையா பாடும்போது லைட்டா ஸ்லோவா தட்டிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் அவர் வேகமா போடும்போது டக்கு டக்குன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதையெல்லாம் விட சூப்பரா தட்டுறான் அவன். விசாம கொஞ்சம் சாணியை உருட்டி கொடுத்துட்டோம்னா சட்டசபையை விட்டு போறதுக்குள்ளே ஃபுல்லா தட்டி வச்சுட்டு போயிடும். அடுத்த வாரம் வரும்போது அவன்ட்டு இனவா காரில் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். தட்டுன்னு தட்டுறான்யா. 23ஆம் தேதியா? இன்னைக்கு தானே? இன்னைக்கு தான். இன்னைக்கு தட்டுவாங்க ஒரு பல பேர் லைவ் வேற காமிப்பான். அதே எப்படி காமிப்பான் தெரியுமா, தூர்தர்ஷன்ல மட்டும்தான் ஒளிபரப்புவான். தூர்தர்ஷன்ல அங்க இருந்து வாங்கி காமிப்பான். கைத்தட்டுறதை மட்டும் வேகமா காமிப்பான். அவன் எப்படி தெரியுமா காமிப்பான் கைத்தட்டுறத தூர்தர்ஷன்ல? அவனுக்கு விதி தலையெழுத்து. பாவம், நல்ல கேமராமேன்லாம் இங்க இருக்காங்க. இல்ல அதைத்தான் பார்க்க மாட்டான்னு தான் தெரியுமே. இவன் தானே வாங்கி ஒளிபரப்புறான். அதை பார்க்க மாட்டாங்க தெரிஞ்சா இவன் வாங்கி ஒளிபரப்புறான். கைத்தட்டுவான் நல்லா தட்டுன்னு தட்டுவான். அந்த ஷாட்டை மட்டும்தான் அவன் எடுக்கணும். வேற ஏதாவது ஷாட் எடுத்திருந்தா அவனுக்கு தூர்தர்ஷன்ல வேலை போயிடும். ஏன்னா மத்திய கவர்மெண்ட்டுக்கும் அவனுக்கும் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கேமராமேன் எல்லாம் மத்திய கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்றாங்க. சர்வீஸ் சேனல் இது, பீப்புள்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணும். இருக்கிறதுலே இந்தியாவில் அவன் நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணலாம். 30 ஸ்டேட்லயும் புதுசா ஒரு ஸ்டேட் வந்தா வச்சுக்க, 31 வச்சுக்க, 32 வச்சுக்க, எத்தனை ஸ்டேட் வந்தாலும் சரி அந்தந்த மொழியில சேனல் வச்சிருக்கான். யாரு? தூர்தர்ஷன்ல. அவன் இங்க இதுல ஒளிபரப்பணும்னு எல்லா சேனலையும் ஒரே லிங்க்ல ஒரே நேரத்துல கொடுக்கறதுக்கும் அவன்கிட்ட வசதி இருக்கு. அவ்வளவு டெக்னாலஜி அவன் வச்சிருக்கான். ஆனா அவனை செயல்பட விட மாட்டான். அவனும் செயல்பட மாட்டான். அதனால இத்தனை சேனல்கள். ஏன்னா சேனல் வச்சிருக்கவன் பூரா அவனெல்லாம் பிடிச்சு போட்டு மடக்கிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் தூர்தர்ஷனுக்கு மட்டும், சென்னை தூர்தர்ஷன் கேந்திரான 500 கோடி ரூபாய் அலாட் பண்றான். சம்பந்தம் இல்லாதவனெல்லாம் கூட்டி வந்துகிட்டு காலையிலேயே எப்படி சொல்லுவோம், நம்ம பிரிஸ்கா எழுந்திரிக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லுவோம். அவன் காலையிலேயே என்ன ப்ரோக்ராம் தருவான் பண்றான், காலையில எழுந்திரிச்சாப்புல கடுப்பாயிருது, அப்படியே சோர்ந்து உட்காந்துடுறாங்க. சரி, அப்புறம் எப்படி அந்த சேனலை பார்ப்பான்? ஏன்னா அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்காக தான் மற்ற சேனல்காரெல்லாம் அவனை சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கான். 500 கோடி ரூபாய் இப்படியே தட்டியே கழிச்சு விட்டான்டா அந்த சேனல்ல. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் தூர்தர்ஷன் கேந்திரால, ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய தூர்தர்ஷன் கேந்திரால சென்னையில தட்டியே கழிச்சு விட்டான். இதெல்லாம் நீ அங்க போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்க இருக்க 50% மக்கள் நம்ம ஆட்கள் கிடையாது, நம்மளை காலி பண்ணிடுவான். ஆமா, தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல 2 மணின்னா அப்பவும் நின்றுகிட்டு இருந்தேன், 3 மணின்னா அப்பவும் நின்றுகிட்டு இருந்தேன், 4 மணின்னா அங்கனே தான் நின்றுகிட்டு இருக்கேன். இப்ப 5 மணி ஆயிடுச்சு. இப்ப சொல்றான், நான் 6 மணிக்கு பிளான் ஒண்ணு இருக்கு, பிளான் ஏ இல்லைன்னா பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்றான்.
பிளான் ஏவும் இல்ல பி இல்லைன்னா வேற என்னடா பண்ணுவ? பிளானே இல்லடா அவன்கிட்ட. அவன்கிட்ட அப்படி பிளானே இல்ல. நீங்க என்னைய போட்டு வாயை கிளப்பி அவன் 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 பேச வைக்கிறீங்க. அவன்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் சாஃப்டா பேசாம இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ரோட்ல போகும்போது நம்ம என்ன பண்றோம், வரும்போது என்ன பண்றோம்ட்டு. அவன் கூப்பிட்டு அங்க இருந்து சொல்லுவான், தம்பி பேசாம ஒரு கொடி ஏத்திட்டு அவர் போயிருவாரு, அதுக்கப்புறம் நாங்களே அவுத்துருவோம், நீ என்ன போல வழக்கம் போல நடத்திக்க அப்படின்றோம். உண்மையிலே நீ வேணா நடக்குதா இல்லைன்னு பாரு. ஏன்னா நீங்க கோஷம் போறேன்னு வச்சுக்கேன், அவன் கொடி ஏத்தும் போது டிஸ்டர்பா இருக்கும், முழக்கம் எழுப்புறான்டா. நீங்க வேற ஏதாவது பண்றேன்னா அவனுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும். நீனா எதுவுமே பண்ணலையே, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன்டா, எங்க வீட்டு மெரினா கடற்கரை மணல் புழுதியில உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்கேன். அவனுக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது? அவனுக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுதுங்கிற. வழக்கமா அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒத்திகை இது. அந்த ஒத்திகை நிகழ்ச்சி அவன் பாட்டுக்கு நடந்துட்டு போறான். பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா எப்படி மாமச்சானை கூப்பிட்டு சடங்கு சுத்துவாங்களோ அப்படி சடங்கு சுத்துறான். அவன் சுத்துறான், உனக்கு என்ன? அவன் மட்டும் மாமச்சான், அவன் மட்டும் பொண்ணு, நமக்கு என்ன வந்ததுங்கிற. நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்கோம். வெந்ததை தின்னுபிட்டு விதியன்னு படுத்து கிடக்குறான் நம்ம. அதானே? வெந்ததை தின்னுபிட்டு விதியன்னு படுத்து கிடக்குறான். என்னையா அவன் தொந்தரவு பண்ண போறான்? இங்க ஒரு 4 நாளா இருந்து நான் முதல் நாள் பேசும்போது நீ பாத்துருந்தேன்னு வச்சுக்க, நல்லா இருந்திருக்கும். பாத்துருக்கானு தெரியும். நான் ஒரு அண்ணன் தமிழ்ல வந்துட்டான்டா அப்படின்னு வரல, அந்த அண்ணனுக்கு 4 மடங்கு சவுண்டு கொடுத்தேன். இன்னைக்கு ஸ்வங்கன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் பூஸ்டப் பண்ணணும். என்னைய எனர்ஜி 6 போட்டானோ வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நான் வந்து பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இருக்கப்ப அவன் என்னை போராட்டக்காரன்னு அடிக்க வைப்பான். நான் எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு அவன் வேலை அந்த போட்டு பார்த்துட்டே இருப்பான். எப்பவுமே அந்த போட்டு தான் அவங்க வேலை. அப்படியே பண்ணாலும் அந்த காந்தி சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு பேக் சைடு தான் யாரு நிப்பா தெரியுமா? இந்த குழந்தைங்க எல்லாம் ஆடி வரும்ல இந்த பக்கெட்டு, அப்படிக்கா போயிட்டு லைட் ஹவுஸ் சுத்திட்டு இந்த பக்கெட்டு ஆடி வரும். அதுக்காக அவ்வளவுதான் இருக்கும். இந்த பக்கெட்லாம் வரவே மாட்டாங்க யாரும். நான் வந்திருக்கேன், ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன். பல தடவை வந்திருக்கேன். ஜனவரி 26க்கு பொய்யா சொல்லுவாங்க, அது வேற. அந்த திட்டம் நிறைவேற்றின வண்டி இது, இந்த திட்டம் நிறைவேற்றின வண்டி இது அப்படி மாட்டே. வண்டி எந்த கான்ட்ராக்டுக்காரன் வண்டிடா? எந்த கான்ட்ராக்டுக்காரன் வச்சு காசு கொடுத்துருவியா? அவனுக்கே தெரியும் கான்ட்ராக்டுக்காரன் கொடுத்தவனுக்கு காசு வராதுடா. கவர்மெண்ட்டுக்கு போய் என்னைக்குடா காசு வந்திருக்கு? அவன் கொடுக்குற பாட்டி கொடுக்குற பாட்டியா? அவன் கொடுக்குறான் தான் நம்ம எல்லாம் வந்துருப்போமே. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அமைதியா உட்காந்துருப்போம், நம்ம பாட்டுக்கு பேசாம உட்காந்துருப்போம். என்ன குளிருது, விடிய காலை குளிர், அப்படிதான் இருக்கும். நிலவு மறைஞ்சவனே சூரியன் வந்து அழகா நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிடுவான். உண்மையிலே ரிஃப்ரெஷ் பண்ணிடுவான், சூப்பரா இருக்கும். அதனால திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவரு அங்க இருந்தவன் ஏதாவது ஃபர்ஸ்ட் தான் வர்றான், அவரு அண்ணன் அவன் மட்டும் சாப்பிட்டா வந்துருச்சு வரான். டே நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுடா, வீட்டுக்கு போய் தூங்குவான். அண்ணன் திரும்ப வருவான், தம்பி வருவான். அவன்கிட்ட போகவே சொல்லிட்டு போவான், ஸ்ட்ராங்கா இருக்காங்க சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டே இருக்கான் அண்ணன் தம்பியும். இதுக்கு இடையில 2 பேர்ட்ட எவன்டையாவது சொல்லி விட்டு போயிடறான். இங்க ஒரு 4 மணிக்கு அடிக்கிறேன்னு சொன்னாங்க, மணி 5டா, போய் சொல்லாதடா. மணி 5டா, ஏன்டா போய் சொல்ற? 7 மணிக்கு அடிக்கிறதா சொல்றாங்க. அந்த அடிக்கிறவன் இருட்டுல தெரியாம தானே அடிப்பான், பட்ட பகல் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு அடிப்பான். 7 மணிக்கு அடிக்கிறாங்களாம். சோளக்கருது அடிக்க போறாங்களா? அதுவும் விவசாயம் இங்க இல்ல, அங்கிட்டுதான் இருக்கு, அதுவும் விளையல. ஆமா இல்ல சொல்றேன், நம்மளாம் பார்த்தா அப்படி தெரியுது. எது சொன்னாலும் ஏத்துக்குவாங்க, மடப்பையில அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நல்லா எங்க பேர் வாட்டர் மூட்டையில நல்லா மெத்த மாதிரி எங்க அண்ணன் தூங்குறத. எது வந்தாலும் வரட்டும், எனக்கு என்ன ராசா, அப்படித்தான் நான் தூங்குவேன். வரட்டுமே அண்ணன் மைண்ட் செட்டு. வரட்டும் விட இருறா, என்ன போனாக்கா வந்துருச்சு பத்தியா இல்லையா? நீ அப்ப விட்டு போனதான் ஆரம்பிச்சது. இன்னும் போல சரியா? இங்கேருந்து போறாங்கல்ல, அங்கேதான் பிரச்சனை போன் பண்ணி சொல்லிடுவான். டேய் நான் வந்த வழியில இந்த மாதிரி நடந்துச்சு, நீ வரும்போது இப்படி வா அப்படின்னு அவன் போனான்னு சொல்லிடுவான். கரெக்டா போனுச்சுல்ல, இங்க இருந்து வந்து என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, ஒண்ணுமே நடக்குச்சா நடக்கலையா, பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லி இங்கிருந்து போறேன் போன் பண்ணி சொல்லிடுவான். ஏன்னா நம்ம கண்டக்ட்ல தானே இருக்காங்க ஒருத்தனுக்கு. அங்க சொன்னா இங்க வந்துடும், இங்க சொன்னா அங்க போய், அவ்வளவுதானே. இதுல புரளி
அப்பப்ப ஏதாவது ஒண்ணு தவறு கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்குமே அசைய மாட்டான் பாரு. எவ்வளவு சொன்னாலும் அசைய மாட்டான் அப்படின்னு தாக்குதா. எவ்வளவு வட்டிச்சாலும் தாக்குறான். ரொம்ப நல்லவனா இருப்பான் போட்டுருக்கான். ஆமா, நம்மதான் வச்சு செய்யறோம். நம்மதான் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அவனுக்கு. ஆமா, நம்மதான் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அவனுக்கு. எல்லாத்தையும் நம்ம தான் டிக்ளேர் பண்ணிருக்கோம். லீவு விடணும், விடக்கூடாது, ஜனவரி 26 நடக்குமா நடக்காதா, இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, போ ஃபேன்சி ஸ்டோர் போ, நல்லா ஒயிட் ஷர்ட் ஒன்று எடுத்துக்க வெளியில, ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு ரிப்பன் வாங்கி கட் பண்ணி நெஞ்சில ஊத்திக்கு, நீ பாட்டுக்கு எங்க வேணாலும் போ. அந்த தேச கொடி அங்கிட்ட ஏற்றிட்டு நீங்க கொடி ஏற்றிக்க முடிஞ்சு. கேமராக்காரன் சும்மா இருக்க மாட்டான், அப்படியே ஜூம் இன் பண்ணுவான். ஜூம் இன் பண்ணிட்டு பிளாக் கலர்ல இருந்து வெளியில வருவான் பேசோட சேர்த்து. ஏன்டா தேசிய கொடி ஏற்றிக்கிட்டு அவன் ஏன்டா துக்க நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் தெரியலங்க. அவன் ஜெட்டா அவன் கலரு, நம்ம என்னங்க பண்ண முடியும்? சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பேசல சத்தமே போடல. சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லுவான். சட்டம் தான் நான் போடல, சட்டயமா போடக்கூடாது. என்னடா அப்ப முழுசா போடாம வர்றேன். நாட்டுக்கிய மாதிரி வாரணாசி மாதிரி அவோடிகளாம் அள்ளி பூச்சிக்கிட்டு எல்லாரும் போவோம். கேட்டா சாது சொல்லுவோம், போவோம். முன்னாடியே அள்ளி போட்டுருந்தோம், துப்பட்டியில் அள்ளி எல்லாத்தையும் கட்டிவிட்டு எல்லாம் ஒன்னா போவோம். முன்னாடியே சகோதரி எல்லாம் அனுப்பிடுவோம், நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு, எங்களை ஏதோ வேற போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, புதுசா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு போயிடும். நாட்டுக்கால தீதான் குப்பை மேலாம் கும்பலா சேர்ந்து மேலா போறாங்களாம். என்ன பண்ண சொல்றேன்னு தெரியல. பத்தியா ஒரு அண்ணன் சொல்றான், நல்லா ரோட்ல போனா அடிக்கிறான், நம்மள எங்க போனாலும் அடிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான், ரூமரை கிளப்புறான். நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், தேசிய கொடியெல்லாம் நான் ஏத்துறேன் ஏத்தலான்னு எனக்கு தெரியாது. ஜனவரி 26 நீ கொடியை ஏத்து, கொடியை நாட்டு, நீ மேல இந்த இது மேல ஹெலிகாப்டர் விட்டு பூ வேற தூவாங்க, அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம். நீங்க வேணா இருந்து பாப்போமே, என்னப்பா எல்லாரும் இருந்து பாப்போமே. அங்க இருந்து ஹெலிகாப்டர் வரும், இவங்க இங்க இருந்து மேல ஏத்துவாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன், நாள்ல எல்லாரும் பண்ணிருப்போம், தேசிய கொடிக்கு பூ இப்படித்தனமா வச்சிருப்போம், உள்ளே அழகா வச்சு மடிச்சு கட்டுவோம். மடிச்சு கட்டு மேல ஏறினதுக்கு அப்புறம் லைட்டா இழுத்து விட்டா பூ பறக்கும் அப்படியே. அதான் பட்டொலி வீசி பறப்பதை பாடிரு அப்படின்னா. இவன் அப்படிலாம் இல்ல, கட்ட தெரியுதோ கட்ட தெரியலையா, அவன் தான் தாலி கட்டு வேற மாதிரி கட்ட தெரியுறான். அவனுக்கு எங்க கட்ட தெரியுது? ஹெலிகாப்டர்ல இருந்து வீசுவான், ஹெலிகாப்டர்ல இருந்து வீசுவான். அந்த பூ கரெக்டா பூ கொடி மரத்துக்கு நேரம் வீசுவானு தெரியாது, அந்த பூ எங்கேயாவது போய் விழுவான். ஆனா இவன் கொடி மரத்துக்கு நேரம் தான் வீசியிருப்பான். காத்து இழுத்துட்டு போயிடும் அது. அப்ப இங்க வீசணும்டா அங்க போய் வீசணும், எங்கேயே வீசிருப்பான், அது அங்கிட்ட இருந்தா போயிடும். ஏன்னா அதுக்கே பிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும். வீசிட்டு அவன் போயிடுவான், இந்த ஹெலிகாப்டர் கிட்ட போயிடும். கொடி ஏத்தனவனா அங்கிட்டு போயிடுவான். கொடி மட்டும் அவனாலே சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். யாராவது ஒரு கான்ஸ்டபிள் தான் வந்து இறக்கணும். ஏத்தும் போது மட்டும் யார் தெரியுமா ஏத்துனது? ஆளுநரும் சிஎம் நின்று யாராவது ஒருத்தன் எவன் இப்ப போடுறது, எவன் அண்ணன் எப்ப காலியாவான், அண்ணன் எப்ப சவன் தின்னு எப்ப காலியாங்கிற மாதிரி இருப்பான். முதல்வர் ஏத்துறதா சிஎம் ஏத்துறதா, இது ஆளுநர் ஏத்துறதாங்கிற பிரச்சனை இருக்கும். இந்த வாட்டி அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொறுப்பு தானே, அவர் அங்கே ஏத்தணும். ராகுல்னு யாராவது இருக்கீங்களாப்பா? அவங்க அம்மா அப்பா தேடிட்டு வந்திருக்காங்களாம். ஸ்கூல் பையன் 8th ஸ்டாண்டர்டு, பாத்துக்க 8th ஸ்டாண்டர்ட் பையனை அவங்க அம்மா அப்பா இப்பதான் தேடி இருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு பாதுகாப்பு இங்க இருக்கான்னு இருக்கும். ராகுல்னு அவங்க அம்மா அப்பா. யாராவது தூங்கிட்டு இருந்தா முழிச்சு பாரு, ஏதாவது பேர் சொல்லியிருந்தா எழுப்பி அனுப்பிவிடு. ராகுல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற லெவல்ல தூங்கிக்கிட்டு இருக்கானான்னு பாரு, ஏதாவது இருந்தா எழுப்பி அனுப்பிவிடு. அவங்க அம்மா அப்பா இப்பதான் தேடி முடிச்சுட்டு தானே இருப்பான், முடிச்சுட்டு தான் இருப்பான், எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். மைக்கு நீங்க வச்சிருக்க, இங்கதான் வச்சிருக்கியா, உயர கலட்டும் முதல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. அவ்வளவு சாஃப்டா பண்ணிட்டு இருக்கேன் நானு. இலை வீட்டுல விட அழுவ கூடாதுங்கிற மாதிரி இருக்குது இங்க. அளவு எங்க வீட்டுல செத்தவங்க அப்பன் நான் அழுவ கூடாதுங்கிறான். வடி வச்சிருந்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா எல்லாம் இல்லடா, அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா, ஒன்ன மாதிரி அதட்ட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. முப்பாட்டம் சித்து விட்டான், பாட்டம் சித்து விட்டான். அப்பனா இருக்கு ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுங்கிற நீ, செத்து போச்சுன்னு அழுகுறேங்கிற, நீ அழுவாதேங்கிற. இப்ப நான் அழுகுறதா அழுவாம இருக்கிறதாங்கிறத நீ டிசைட் பண்ற. நான் நினைச்சேன் சரி விடு, நான் அழுகல அப்படின்ட்டு அமைதியா உட்காந்துருக்கேன். அழுகிற மாதிரி இருந்தா முழக்கம் போட்டிருப்பேன், ஏதாவது உனக்கு கண்டன முழக்கங்கள் எழுப்பியிருப்பேன். நான் விசாம உட்காந்துருக்கேன்.